Hi everyone. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன் ஷாட் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். குறிப்பாக நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் என்சிஆர்டி சிலபஸில் இருந்து நம்மளுடைய ஒன் ஷாட் சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் சாப்டர் 1, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபார் கிளாஸ் 12 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் அப்படின்றது வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இந்த போர்டில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் தான். நம்ம புக்கில் இல்லாத நிறைய பாயிண்ட்ஸை வந்து நம்ம எடுத்து இப்போ பிபிடியில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்னென்ன ஹிண்ட் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க, டைம் ஆயிடுச்சு. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது பேசிக்காக நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ ஒரு சில இது மட்டும்தான் பாயிண்ட்ஸு. ஸோ மற்றபடி எல்லாமே நம்ம அப்படியே டீட்டெயில்டாக நம்ம போர்டில் அப்படியே ஆன் ஸ்பாட்டில் நம்ம எழுதி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னாவே பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா we have பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ், ஆப்வியஸ்லி புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் அப்படின்றது தான் நம்ம வந்து ரொம்ப காலமாக நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம பேசும்போது ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்டு பை ரப்பிங் டூ சூட்டபிள் பாடிஸ். ஸோ இது வந்து என்னென்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் வந்து நமக்கு நடக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்றது வந்து நம்ம ஒரு 3 டைப்பில் வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃப்ரிக்ஷன், இன்னொன்று வந்து கண்டக்ஷன், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ப்ராசஸில் வந்து எனக்கு சார்ஜஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்ல வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது வந்து ஃப்ரிக்ஷனல் டைப். ஸோ ஃப்ரிக்ஷனல் டைப் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு ஆப்ஜெக்டோட இன்னொரு ஆப்ஜெக்டை நம்ம ரப் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த சார்ஜ் மூவ்மெண்ட் வந்து நடக்குது. ஸோ அது வந்து பாசிட்டிவ் சார்ஜஸாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜஸாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து தெளிவாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜஸ் வந்து மாறும்போது, அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது எந்த ஆப்ஜெக்டை சார்ஜ் கெயின் பண்ணுதோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து மாஸ் அதிகமாகும். எந்த ஆப்ஜெக்ட்ல சார்ஜ் குறையுதோ அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் வந்து குறைஞ்சு போயிடும். பிகாஸ் எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் மாஸ் இல்லையா? ஈவன் சார்ஜுக்குமே பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து இருக்கு. ஸோ எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம பேசும்போது 9.1 10⁻³ 31 kg. அஃப்கோர்ஸ் அது ரொம்ப மினிமமாக இருந்தாலுமே அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் நடக்கும்போது நமக்கு மாசுமே அங்கே மாறும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்ல விரும்புகிறோம். ஸோ ஃப்ரிக்ஷனல் அப்படின்னு சொல்லும்போது வி ஹேவ் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து இங்கே ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு சில்க்கு, கிளாஸ். ஸோ அது ரெண்டுத்தையும் ரெப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கிளாஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து அக்வயர் பண்ணுது. அண்ட் அதே வந்து எபோனைட்டோட இந்த கிளாஸ் ராடை ரெப் பண்ணும்போது கிளாஸ் ராடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் சார்ஜஸை அக்வயர் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இன் கிளாஸ் ஆர் லூஸ்லி பவுண்ட் இட் தேன் தி எலக்ட்ரான் இன் சில்க். ஸோ எனக்கு வந்து இந்த கிளாஸ் ராட்ல வந்து எலக்ட்ரான்ஸ் ரொம்பவே லூஸாக பாண்டாக இருக்குது. ஸோ அதனால அது ஈஸியாக வெளியே வந்துடுது. ஸோ தட் பிகம்ஸ் பாசிட்டிவ். ஸோ வென் கிளாஸ் ராட் அண்ட் சில்க் ஆர் ரப்ட் டுகெதர், கம்பேரிட்டிவ்லி லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் கிளாஸ் கெட் டிரான்ஸ்ஃபர் டு த சில்க், ரைட்? அப்போ இந்த சில்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அக்வயர் ஆகுது. அதாவது இந்த கிளாஸ் ராட்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜஸ் வரும்போது இந்த கிளாஸ் ராட் வந்து வில் பிஹேவ் லைக் அ பாசிட்டிவ் சார்ஜ். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா as a result glass becomes positively charged and silk becomes negatively charged. அதே தான் இந்த எபோனைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ராடோட ரப் பண்ணும்போது எபோனைட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸை விட கிளாஸ் ராட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ரொம்பவே வீக்காக பாண்டாக இருக்கும். அப்போ இதில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் எபோனைட்ல போகும்போது இந்த கிளாஸ் ராடு இப்போ நெகட்டிவாக பிஹேவ் பண்ணுது. ஆனால் ஒரே கிளாஸ் ராடு ஆனால் டிஃப்ரெண்ட் மெட்டீரியலோட நம்ம ரப் பண்ணும்போது அந்த சார்ஜ் டிரான்ஸ்ஃபரே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது அப்படின்றது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்குறோம். ஸோ அதில் குறிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நமக்கு இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் யாரெல்லாம் அக்வயர் பண்ணுறா பொதுவாக அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். நெகட்டிவ் சார்ஜஸ் யாரெல்லாம் பொதுவாக அக்வயர் பண்ணுறா அப்படின்றதையும் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ தட் தி எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் த பாடி, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ், ஸோ வெதர் அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ரைட்? ஸோ இஸ் டியூ டு தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு த அதர். ஸோ அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டக்ஷன் அப்படின்றது 2 ஆப்ஜெக்டை நம்ம டச் பண்ணும்போது சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. ஸோ சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் வந்து கண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும்
ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அக்வயர் ஆகிற வரைக்குமே அந்த சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ தட் இஸ் இஃப் தி எலக்ட்ரான் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பாடி டு தி அதர், தென் தி டிஃபிஷியன்சி ஆஃப் தி எலக்ட்ரான் மேக்ஸ் த பாடி பாசிட்டிவ். ஸோ டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்னா எலக்ட்ரான் குறையுது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அப்போ எலக்ட்ரான் குறையுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்னும் பாசிட்டிவாக பிஹேவ் பண்ணும் அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு சொல்ல விரும்பக்கூடிய பாயிண்ட். ஸோ அதே மாதிரி இஃப் தி எலக்ட்ரான் ஆர் கெயின்டு பை தி பாடி, அப்போ பாசிட்டிவை விட எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து வில் பிஹேவ் லைக் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்றத நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? ஒரு ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவை விட கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவை விட கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு கிளாஸ் ராடு பாசிட்டிவ், உல், ஃபெனால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எபோனைட், ட்ரை ஹேர், இது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் கெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ அது நெகட்டிவ் சார்ஜ் ரொம்ப வீக்காக பவுண்டாக இருக்கும், ஸோ பாசிட்டிவாக அது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சில்க், ஆம்பர், எபோனைட், ரப்பர், பிளாஸ்டிக், எக்ஸ்கியூஸ் மீ, பாலித்தீன், கோம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் அக்வயர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது இது எல்லாமே வந்து கீ பாயிண்ட்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன், பட் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லிடுறேன். ஸோ பொதுவாக நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு 3 விஷயத்தை வந்து நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டியது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஆப்ஜெக்டில் சார்ஜஸ் வந்து எப்படி இருக்குன்னா n டைம்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் மல்டிபிள். ரைட். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் எக்ஸிஸ்ட் இன் டிஸ்கிரீட் பேக்கெட்ஸ் rather than in a continuous amount. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இது மைக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் இது நம்ம பேசுகிறோம். ஸோ மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நம்ம வந்து டிஸ்கிரிட்னா தனித்தனியாக இருக்கிறத நம்ம டிஸ்கிரிட் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம். பட் மேக்ரோஸ்கோபிக் லெவலில் பேசும்போது எனக்கு சார்ஜஸ் எல்லாமே கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்தர் டாப்பிக்கில் we will discuss that also. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா எனக்கு மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பேசும்போது எனக்கு டிஸ்கிரிட் தனித்தனியாக தான் சார்ஜஸ் இருக்குது. அந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய சார்ஜஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இன்டெக்ரல் மல்டிபிள். ஸோ n டைம்ஸ் ஆஃப் இ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸும் வச்சிருக்கு, நெகட்டிவ் சார்ஜஸும் வச்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் எப்படி ரொம்ப அழகாக ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q அப்படின்றது வந்து நான் சொன்ன மாதிரி n டைம்ஸ் ஆஃப் இ அல்ல n டைம்ஸ் ஆஃப் இ. அப்போ n அப்படின்றது என்ன, சப்போஸ் எனக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா இது ப்ளஸ் எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்னா மைனஸ் இ அப்படின்னு வந்துடும் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றதுனால. ஸோ let us say that this is n1 and this is n2. அப்போ இது எப்படி எழுதலாம், n1e மைனஸ் n2e அப்படின்னு எழுதலாம். அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன், இயை காமன் எடுத்துட்டேன்னா n1 மைனஸ் n2 அப்பான் இ. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்றது n டைம்ஸ் ஆஃப் இ அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறோம். ரைட். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா குவான்டிட்டி ஆஃப் சார்ஜஸ் தான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ். ஸோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ். அப்போ இந்த என்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம 1 2 3 4 அப்படின்னு இல்லாமல் 1.6 3.2 4.8 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சார்ஜுக்கு அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போகும். ஸோ 1.6ஓட 1 2 3 4 5 6ன்னு மல்டிப்ளை ஆகிட்டே போகும். இப்போ எனக்கு வந்து இதில் 1.2 அப்படின்ற வேல்யூ அந்த எண்ணுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா எனக்கு சார்ஜை வந்து பிரிக்க முடியாது. ஸோ அந்த என்னுடைய வேல்யூ வந்து இன்டிகிரல். ஸோ 1 2 3 4 5 6 அப்படி தான் இருக்க முடியுமே தவிர 1.2 1.7 அப்படிலாம் இருக்க முடியாது. ஸோ சார்ஜுடைய வேல்யூ வந்து ரொம்ப ஸ்மால் அண்ட் சார்ஜுமே ரொம்ப ஸ்மால் அப்படின்றதுனால அதை நம்ம பிரேக் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க. என்னுடைய வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 2 3 4 5 6ன்னு இட் கீப் ஆன் கோயிங். அப்போ இங்கே பாருங்க, தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி 2 டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ். ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ சார்ஜஸ் லைக் சார்ஜஸ் என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். அன்லைக் சார்ஜஸ் என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். இதெல்லாம் நம்ம படித்த ஒரு விஷயம்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஆர் அடிட்டிவ் இன் நேச்சர். ஸோ அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம ஒரு
கான்செப்டை நம்ம பேச போகிறோம். ஸோ அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லைப்பா, we are just adding the charges, அவ்வளோதான். ஸோ அதனுடைய மேக்னிடியூட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் 5 ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டில் வந்து சார்ஜ் 5 கூலும் இருக்குது, இன்னொரு ஆப்ஜெக்டில் சார்ஜ் வந்து 3 கூலும் இருக்குது அப்படின்னா இப்போ டோட்டல் சார்ஜஸ் என்ன இருக்கும், 5 + 3 becomes 8 கூலும், அவ்வளோதான். நார்மலாக நம்ம வந்து 2 நம்பர் எப்படி ஆட் பண்ணுறோம், ஒரு 10 நம்பர் எப்படி ஆட் பண்ண போகிறோம், ஒரு 20 நம்பர் எப்படி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மைனஸ் சைனையும் எடுத்துப்போம், ப்ளஸ் சைனையும் எடுத்துப்போம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் 5 கூலும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து -3 கூலும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 5 - 3 becomes 2 கூலும் ஆஃப் சார்ஜ். அப்போது அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ் அப்படின்றது ஜென்ரலி வந்து அடிஷன் ஆஃப் சார்ஜஸ், அவ்வளோதான். நம்ம பெருசாக யோசிக்க வேண்டிய அளவுக்குள்ள ஒன்றுமே இங்கே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், 2 5 - 3, அப்போ இது என்ன, இது 7, 7ஓட 3 போயிடுச்சுன்னா எனக்கு வந்து 4 கூலும். அப்போ நார்மலாக ஒரு நம்பரை நம்ம எப்படி ஆட் பண்ண போகிறோமோ அப்படி தான் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு புதுசான விஷயத்தையும் நம்ம இங்கே பண்ணலை. ஸோ அடுத்து வந்து இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ், நான் இப்போ சொன்ன மாதிரி இட் இஸ் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ட் கான்செப்ட், தான் டிஸ்கிரிப்ட். ஸோ டிஸ்கிரிப்ட் கான்செப்ட் அப்படின்றது தனித்தனியாக இருக்கிறது. ஸோ நம்ம வந்து டியூவல் நேச்சரில் வந்து பார்ப்போம், ஐன்ஸ்டீனுடைய கான்செப்ட் வந்து பேக்கெட்ஸாக வந்து எனக்கு எனர்ஜி வந்து இருக்கும், ஃபோட்டான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது. அங்கே வந்து நம்ம டிஸ்கிரிப்ட் கான்செப்டை தான் நம்ம பேசுவோம். பட் பேசிக்கலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேக்ரோஸ்கோபிக் லெவலில் பொறுத்த வரைக்குமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ரோஸ்கோபிக் அப்படின்றதுனால எனக்கு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் இருக்குமே தவிர டிஸ்கிரிட் சார்ஜஸை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் வந்து இங்கே டாட் வரைகிறேன்பா, இட் இஸ் அ டாட். ஓகே, இது வந்து டாட் ரொம்ப பக்கத்தில் நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய டிஸ்டன்ஸ், இங்கே ஒரு டாட்டு, இங்கே பக்கத்தில் ஒரு டாட்டு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து டாட் வந்து வச்சுக்கிட்டே போகிறேன். இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தூரம், என்னுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது அந்த ஒவ்வொரு டாட்டுமே வில் அப்பியர் லைக் எ ஸ்ட்ரெயிட் லைன். அதுதான் நம்ம மேக்ரோஸ்கோபிக் லெவலில் அந்த குட்டி குட்டி டாட் தனித்தனியாக சார்ஜ் நம்ம கன்சிடர் பண்ண போகிறது இல்லையே. மேக்ரோஸ்கோபிக் சொல்லும்போது நம்ம ஒரு பெரிய ஆப்ஜெக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஒரு டாட் கண்டினியூஸாக டாட்டாக இருக்கிறத நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது இட் அப்பியர்ஸ் லைக் எ ஸ்ட்ரெயிட் லைன். பட் ரொம்ப கிட்ட போனால் தான் அது டாட்டுன்னு தெரியும். அந்த டாட்டுன்றத மைக்ரோஸ்கோபிக் லெவல் டிஸ்கிரிட் சார்ஜஸ். அதே வந்து நம்ம லாங்லேருந்து பார்க்கும்போது இட் இஸ் அ கண்டினியூஸ் சார்ஜஸ் விச் இஸ் மேக்ரோஸ்கோபிக் லெவல். அப்போ மேக்ரோஸ்கோபிக் லெவலில் நம்ம மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிட் கான்செப்டை நம்ம கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. அதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ரைட். அப்போ சார்ஜ் இஸ் கன்சர்வ்டு. ஸோ சார்ஜ் இஸ் கன்சர்வ்டு அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான். இந்த பிபிடியை நான் உங்களுக்கு வந்து இந்த செஷன் முடிஞ்சதும் நான் உங்களுக்கு லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்குது, அந்த டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் இந்த பிபிடியை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட். இந்த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ கன்சர்வேஷன் அப்படின்னு என்ன, பொதுவாக நம்ம சேவிங்ஸ் அப்படின்றது தான் நம்ம கன்சர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே சார்ஜஸ் எங்கே நம்ம கன்சர்வ் பண்ணுறோம், சார்ஜஸ் கன்சர்வ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பேசும்போது, இப்போ எனக்கு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இவ்வளோ பெருசாக கூட வேண்டாங்க, நம்ம ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் வந்து ஒரு 5 பேர் இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 5 பேருக்கிட்டையும் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வச்சுருக்கீங்க. ஸோ 10 ரூபாய், 20 ரூபாய், 30, 40, 50ன்னு இருக்குது. இந்த 50, அதாவது இந்த 5 பேரும் ஒவ்வொரு அமௌண்ட்டை வந்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூமுக்குள்ளே இருக்கீங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த ரூமில் இருக்கிற ஒரு ஆள் வந்து, அதாவது ஒரு சூப்பர்வைசர்னு வச்சுப்போமே, இந்த சூப்பர்வைசர் வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எப்படி வேணால் ஷஃபில் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு காசு இல்லாமல் கூட இருக்கலாம், ஒருத்தருக்கு 30 ரூபா இருக்கலாம், ஒருத்தருக்கு 5 ரூபா இருக்கலாம், 50 ரூபா இருக்கிறவருக்கு வந்து 1 ரூபா இருக்கலாம். நீங்கள் காசு எப்படி வேணால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சூப்பர்வைசர் வரும்போது இந்த 5 பேருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி வச்சிருந்த அமௌண்ட்டை விட இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு 10 ரூபா இருந்தது, இப்போ 30 ரூபா ஆச்சு. 50 ரூபா இருந்தவருக்கு 2 ரூபா ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டை அவங்களுக்குள்ளேயே சும்மா அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சூப்பர்வைசர் வராரு. சூப்பர்வைசர் வந்ததும் இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டையும் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 10 + 20 + 30 + 40 + 50. அப்போ 10 + 20 எவ்வளோ 30, 30 + 30 எவ்வளோ 60, 60 + 40 எவ்வளோ 100, 100 + 50 எவ்வளோ 150. இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டையும் சேர்த்தோன்னா அது 150 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. இது உண்மை தானே? ரைட். அமௌண்ட் எங்கேயும் வெளியே போகலை, அந்த 5 பேருக்குள்ளேயே அமௌண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இனிஷியலாக
அதே 150 ரூபாய் தான். கணக்கு மொத்தமாக கணக்கு போடும்போது 5 பேருக்கு கணக்கு போடும்போது இப்போ அமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் எல்லாரையும் கணக்கு போடும்போது மறுபடியும் 150 ரூபாய் தான் இருக்குது. அப்போ சார்ஜை நம்மளால் கிரியேட் பண்ண முடியல, சார்ஜை நம்ம புதுசாக உருவாக்கவும் முடியல, சார்ஜை நம்ம வந்து அழிக்கவும் முடியல. அப்போ சார்ஜ் அப்படியே தான் இருக்குது. என்ன ஆகுது, சார்ஜ் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுதே தவிர சார்ஜை கிரியேட்டும் பண்ணல, சார்ஜை டெஸ்ட்ராயும் இந்த இடத்துல நம்ம பண்ணலை. அப்போ இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எனக்கு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே சார்ஜ் மாறினாலும் ஒரு சிஸ்டம், ஒரு ரூம் அப்படின்னு பேசும்போது சார்ஜ் வந்து ரிமைன்ஸ் சேம். பாடி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேருந்து சார்ஜஸ் மாறினாலுமே டோட்டல் ஆப்ஜெக்டுடைய சார்ஜ் வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஸோ பிஃபோர் எப்படி இருந்ததோ அந்த 150 ரூபா மாதிரி அமௌண்ட் மாறினாலுமே மறுபடியும் ஆட் பண்ணும்போது அது 150 ரூபாய் தான். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜ் குறைஞ்சிருக்கலாம், சார்ஜ் அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது அது 150 தான். அப்போ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, சார்ஜஸ் கன்செப்ட் அல்ஜிபிரிக் சம் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இன் ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன்ஸ் constant. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா when a glass rod is rubbed with the silk, so negative charges appears on the silk and equal amount of positive charges appears on the glass rod. அப்போ என்ன ஆகுது, glass rodல சார்ஜ் மூவ் ஆகுது, சில்கில் சார்ஜ் மூவ் ஆகுது, பட் இட் ரிமைன்ஸ் சேம் அப்படின்றது தான் நம்ம இங்கே பதிவு பண்ணுறது. நெட் சார்ஜ் அந்த கிளாஸ் and the silk remains zero before and after rubbing. It does not change with velocity also. அப்போ இங்கே வந்து சார்ஜ் வந்து நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ரீசென்ட்லி த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் குவார்க்ஸ் அப்படின்றது இட்ஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், ஸோ வெரி மைன்யூட். ஸோ 1/3 ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் 2/3 ஆஃப் எலக்ட்ரான் ஹேஸ் பின் பாஸ்டுலேட்டட். ஸோ ரீசெண்டாக they have discovered existence அது சொல்லியிருக்கிறாங்க. if the quarks are detected in any experiment with concrete practical evidence, strong evidence இருக்கு அப்படின்னா the minimum value of quantum of charges will be either 1/3 or 2/3 electrons. ஸோ நம்ம n times of e ன்னு சொல்ல பாருங்க, அந்த வேல்யூ வந்து 1/3 இருக்கலாம் இல்லை 2/3 இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. the law of quantization will hold good அப்படின்றதையும் நம்ம இங்கே பேசியிருக்கிறோம். ஸோ கூலும்ஸ் லா. ஸோ பொதுவாக நம்ம கூலும்ஸ் லா அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நத்திங் பட் த ஃபோர்ஸ், இல்லையா, ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். அந்த டூ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை பாசிட்டிவ் பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ லைக் சார்ஜஸ் ரிப்பல் each other, அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் each other. ஸோ ஏதோ ஒன்றுப்பா, என்கிட்ட சார்ஜ் இருக்குது, 2 சார்ஜ் இருக்குது. ஸோ கூலும் பேசுகிறதும் அதுதான். ஸோ 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் நம்ம கூலும்ஸ் வந்து நமக்கு பேசுகிறாரு. அப்போ 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அட்ராக்ஷனாகவும் இருக்கலாம், ரிப்பல்ஷனாகவும் இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங், இல்லையா, எது வேணா இருக்கலாம். எனக்கு பாசிட்டிவ் மீன் எனக்கு சேம் சார்ஜஸ்னால் அட்ராக்ஷனாக இருக்கும், ரிப்பல்ஷனாக இருக்கும். டிஃப்ரெண்ட் சார்ஜஸ்னால் அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ சேம் சார்ஜஸ்னால் ரிப்பல்ஷனாக இருக்கும், இல்லையா. ஸோ இந்த மாதிரி எனக்கு அந்த சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்ப்பா, அந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ஷனோ இல்லை ரிப்பல்ஷனோ, attraction or repulsion. ஸோ அட்ராக்ஷனாகவும் இருக்கலாம், ரிப்பல்ஷனாகவும் இருக்கலாம். ஸோ அதனுடைய ஃபார்முலா வந்து ரொம்ப அழகாக நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 and Q2 அண்ட் ஃபோர்ஸ் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ நமக்கு இங்கேயே கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 and Q2, force inversely proportional to square of the distance between them. ஸோ அப்போ இதை கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னா, இந்த கான்ஸ்டன்ட்டோட Q1 Q2 அப்பான் R ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஈக்குவேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ இல்லை ரிப்பல்ஷனோ வந்து குறைஞ்சி போயிடுது. அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது என்னுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் எனக்கு அந்த 2 சார்ஜுக்கு இடையில இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பேசுகிறோம். அப்போ இந்த K உடைய வேல்யூ என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இட் இஸ் அ மீடியம் இன் பிட்வீன் த சார்ஜஸ். அந்த 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு மீடியமாக கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னா, K அப்படின்றது வந்து 1/4 π எப்சிலான் நாட். ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/4 π
எப்சிலான் அப்படின்னு தான் எழுதணும். பிகாஸ் இந்த எப்சிலான் என்ன சொல்லுது அப்படின்னா எப்சிலான் நாட் அண்ட் எப்சிலான் ஆர்ன்னு சொல்லுது. அப்போ எப்சிலான் அப்படின்றது வந்து இட்ஸ் அ மீடியம். அப்போ எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். ஸோ எப்சிலான் ஆர் வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அண்ட் அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏருக்கு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ரிலேட்டிவ் பெர்மிபிலிட்டி பிகம்ஸ் 1. ஸோ ஏருனுடைய பெர்மிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1 தான். இந்த எப்சிலான் நாட் அப்படின்றது இட் கேன் பி எனி வேல்யூ, ரைட்? இட் கேன் பி எனி மீடியம் ஆல்சோ. அந்த மீடியமுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூ வந்து மாறும். ஸோ பொதுவாக நமக்கு வந்து ஒரு வேல்யூ அதுக்கு இருக்குது. நம்ம 8 பாயிண்ட் ஓவரால் we will discuss that also, ரைட்டா? ஸோ அப்போ இது மீடியம். ஸோ அப்போ எப்சிலான் ஆர் அப்படின்னு நம்ம பேசும்போது எப்சிலான் பை எப்சிலான் நாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த கேக்கு பதிலாக 1/4 எப்சிலான் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அந்த எப்சிலானை எப்சிலான் நாட் அண்ட் எப்சிலான் ஆர்ன்னு சொல்கிறோம். இதை நம்ம எப்போவுமே 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய மீடியம் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா ஏராக தான் இருக்குன்றதை நம்ம பதிவு பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்த எப்சிலான் ஆரை நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறது இல்லை. சரியா? ரைட். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா K is a positive constant of proportionality called electrostatic force constant or Coulomb constant, where epsilon naught is the permittivity of a free space. Permeability அப்படின்றது நம்ம மேக்னட்டிசம்ல பார்ப்போம். இது பெர்மிட்டிவிட்டி. அதுவும் மீடியம் தான், இதுவும் மீடியம் தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரைட். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம இப்போ பேசினது. ஸோ அதனுடைய ரிலேஷன். ஏன்னா எனக்கு எப்சிலான் அப்படின்றது வந்து எப்சிலான் நாட் அண்ட் எப்சிலான் ஆர்ன்னு நம்ம பேசணும். அப்போ எப்சிலான் ஆர் அப்படின்றது எப்சிலான் பை எப்சிலான் நாட். ஸோ இந்த கேவுடைய வேல்யூ. ஸோ பாருங்க, இங்கே நமக்கு வெறும் எப்சிலான் மட்டும் சொல்லியிருக்கு. அப்போ இட் சேஸ் எப்சிலான் நாட் அண்ட் எப்சிலான் ஆர், where epsilon is the absolute electric permittivity of a dielectric medium. அப்போ dielectric medium, the relative constant of the relative permittivity. ஸோ இப்போ நம்ம பேசணும்ல இந்த ரிலேட்டிவ் இது இந்த பக்கம் வந்துருச்சு, எப்சிலான் பை எப்சிலான் நாட். ஸோ அதுதான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் மீடியம். சரியா? ஸோ இண்டக்டிவ் கெப்பாசிட்டி ஆர் டயலெக்ட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இஸ் given by, ஸோ the equation which we have written already. சரியா? ஸோ இதை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் அப்படின்றத நான் என்ன சொல்கிறேன், 1/4 எப்சிலான் Q1 Q2 upon R ஸ்கொயர். அப்போ இந்த எப்சிலான் அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம், எப்சிலான் நாட் அண்ட் எப்சிலான் ஆர், which is the permittivity between the two different charges. அந்த சார்ஜ் இடையில இருக்கக்கூடிய அந்த மீடியம், அவ்வளோதான். ஸோ இதை நம்ம வந்து 1ன்னு சொல்கிறோம் ஃபார் ஏர். ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1/4 எப்சிலானுடைய வேல்யூ நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்கேன் 8.987 10 to the power 9. ஸோ நம்ம இதை பொதுவாக இந்த 1/4 எப்சிலான் நாட்டுடைய வேல்யூவை நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா 9 × 10 to the power 9 அப்படின்னு நம்ம சிம்பிளாக முடிச்சிருப்போம் இந்த யூனிட்டோட. அண்ட் ஆல்சோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது, அண்ட் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ரெண்டு சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு சார்ஜுமே எனக்கு வந்து ஒரு கூலும், இப்படி ஒரு கூலும், 1 கூலும், இது 1 கூலும், இது 1 கூலும். அண்ட் இந்த ரெண்டு சார்ஜ் கடையில் இருக்கக்கூடிய 1 மீட்டர் ஸ்கொயர் டிஸ்டன்ஸு, மீட்டர், ரைட்? ஸ்கொயர் அப்படின்னா ஏரியான்னு போயிடும், இது டிஸ்டன்ஸ் இல்லை மீட்டர். அப்போது ரெண்டு சார்ஜுமே 1 கூலும், அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸும் 1 மீட்டர் அப்படின்னா எனக்கு இந்த மொத்த டேர்மும் வராது. ஸோ யூ வில் ஹாவ் ஒன்லி F which is equal to K. K is nothing but 9 × 10 to the power 9 நியூட்டன். அப்போ இந்த என்னுடைய ஃபோர்ஸ் வந்து will be equal to 9 × 10 to the power 9. அப்போது ரெண்டு சார்ஜ் வந்து ஒரு கூலும், இது ஒரு கூலும், இது ஒரு கூலும், இந்த ரெண்டு சார்ஜ்களில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜ்களில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள், 9 × 10 to the power நியூட்டனுங்க, 10 to the power 9. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 நியூட்டன். ஸோ இவ்வளோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ இல்லை ரிப்பல்ஷனோ இருக்குன்னு சொல்கிறாங்க. வி கன்சிடர் தி மேக்னெட்டிக், ரைட்? அப்போது எனக்கு இவ்வளோ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோமா? இப்போ நம்ம பொதுவாக நம்மளுடைய ஃபோர்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம், W which is equal to M times of G அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ M இன்ட்டு இப்போ நம்ம இந்த பூமியில் நம்ம பதிவு பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய மாஸ் வந்து ஒரு 60 kg அப்படின்னு வச்சுப்போம், கிராவிட்டி நம்ம 10 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா உங்களுடைய ஃபோர்ஸ் ஆன் எர்த் வந்து பார்த்தீங்கன்னா 600 நியூட்டன், 600 நியூட்டன் வந்து நீங்கள் இந்த பூமியில் கொடுக்கக்கூடிய அழுத்தம் ஃபோர்ஸ்.
ஆனால் இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பாருங்கள், which is very high. ஸோ அதனால தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் when compared to gravitational. கிராவிடேஷனல் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு ஃபோர்ஸுங்க, ரொம்ப வீக்கான ஃபோர்ஸ் தான். ஸோ நீங்கள் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எப்படி சொல்லலாம், பொதுவாக வந்து நமக்கு கிராவிட்டி அப்படின்னு சொல்லும்போது சேம் தான், கேபிட்டல் G டைம்ஸ் m1 and m2 அப்பான் ஆர் ஸ்கொயர். ஸோ இதுவும் 1 kg, இதுவும் 1 kg, அந்த ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் அப்படின்னா F ஈக்குவல் டு G அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஜியோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.67 10 to the power -12ன்னு வருங்க. அப்போ அது -12 எங்கே இருக்குது, +9 எங்கே இருக்குது? சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. ஸோ அதனால தான் 11 ரைட். ஸோ அதனால தான் என்னுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் விட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொறுத்த வரைக்குமே அது சார்ஜ் டிபெண்ட் பண்ணியிருக்கும், கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும் மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதையும் இந்த இடத்துல நம்ம வந்து தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அடுத்து நமக்கு என்ன சொல்கிறாங்க, இதனுடைய வெக்டார் ஃபார்ம்மா. ஸோ கூலம்ஸ் லாவுடைய வெக்டார் ஃபார்ம். ஏன் வெக்டார் ஃபார்ம்? பிகாஸ் இட்ஸ் அ ஃபோர்ஸ் ரைட். அது வந்து அட்ராக்ஷனாக இருக்குல்ல, எனக்கு ரிப்பல்ஷனாகவும் இருக்குல்ல, இட் இஸ் அ ஃபோர்ஸ் இல்லையா. ஸோ அதனால அது வந்து ஃபோர்ஸ் அப்படின்றதுனால நம்ம அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி தான் ஆகணும் வெக்டார் ஃபார்மில். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, லெட்ஸ் சே திஸ் இஸ் Q1 அண்ட் இங்கே இன்னொரு சார்ஜ் இருக்குது, அது Q2 அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாமே. நம்ம ரெண்டு சார்ஜை எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும், இந்த சார்ஜ் இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். அது இட் கேன் பி அட்ராக்டிவ் ஆர் இட் கேன் பி ரிப்பல்சிவ், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ ரெண்டுமே நம்ம பாசிட்டிவ் அப்படின்றதுனால இந்த சார்ஜ் இதுக்கு மேலே ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும், அப்போ என்ன ஆகும், இந்த சார்ஜ் இப்படி தள்ளி போகும். அப்போ இந்த சார்ஜ் இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அப்போ என்ன ஆகும், இந்த சார்ஜ் இப்படி தள்ளி போகும். அப்போது ரெண்டு சார்ஜுமே ஒவ்வொரு ஃபோர்ஸ் கொடுக்குது. இந்த சார்ஜ் இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, இந்த சார்ஜ் இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது இல்லையா. அப்போ இதை நம்ம வெக்டார் ஃபார்மில் ரொம்ப அழகாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முயற்சி பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம வெக்டார் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வி ஹாவ் எஃப் அப்படின்றது வந்து K டைம்ஸ் Q1 Q2 by R². இதை நம்ம பொதுவாக மேக்னிடியூடில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நான் சார்ஜ் மட்டும் லைட்டாக ஆஃப் பண்ணிட்டேன் ரைட். ஸோ சார்ஜ் ஆஃப் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் ரைட். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது இருக்குது ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெக்டார் ஃபார்மில் இல்லை. இப்போ இந்த வெக்டார் ஃபார்மில் நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு பாருங்களேன். ஸோ K டைம்ஸ் Q1 Q2 R² ரைட் 1 2 R கேப் 1 2ன்னு சொல்லலாம். எப்படி சார்? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னுடைய ஃபஸ்ட்டு சார்ஜ் நான் எடுத்திருக்கிறேன். அப்போ இது என்னது, ஃபோர்ஸ் ஆன் 1, ஃபஸ்ட்டு சார்ஜ் ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2 அப்படின்னு என்ன கண்ணா அர்த்தம், ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2. இதை நான் சேஞ்ச் பண்ணுவேன். இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃபோர்ஸ் ஆன் 1, அப்போது இதை எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோர்ஸ் ஆன் Q1 அதாவது சார்ஜ் 1 டியூ டு சார்ஜ் 2. என்ன சொல்கிறோம், ஃபோர்ஸ் ஆன் 1 அப்போ முதல் சார்ஜுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் டியூ டு 2, அது யார் கொடுக்குற, செகண்ட் சார்ஜ். அப்போ பாரு, ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2, அப்போ முதல் சார்ஜ் மேலே ரெண்டாவது சார்ஜ் கொடுக்குறாரு. அப்போ இதை நம்ம டைரக்ஷன்ஸில் எப்படி எழுதுறோம், F12 இஸ் நத்திங் பட் எங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது, இங்கேருந்து 2லேருந்து 1க்கு வருது. அப்போ 2லேருந்து 1க்கு வருது. அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் என்னது, 2லேருந்து 1, அவ்வளோதான். இப்போ இதே வந்து நம்ம F21 இது வெக்டார்ல, ஸோ யூ ஷுட் மென்ஷன் தட் வெக்டார் சிம்பிள் ஆல்சோ. அப்போ F21 அப்படின்னா செகண்ட் சார்ஜில் ஃபோர்ஸ் வருது, யார் கொடுக்குறா, ஃபஸ்ட்டு சார்ஜ் கொடுக்குறா. அப்போ ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1, அப்போ K டைம்ஸ் Q1 Q2 அப்பான் யார் கொடுக்குறா, ஃபஸ்ட்டு சார்ஜ் கொடுக்குறா செகண்டுக்கு மேலே, கரெக்டாக R². எங்கேருந்து வருது, ஃபஸ்ட்டு சார்ஜ் வந்து செகண்ட் சார்ஜுக்கு வருது. ஸோ இதுதான் நம்ம வெக்டார் ஃபார்மில் நம்ம கூலும்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து எந்த டவுட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா. ஸோ இதுதான் நம்ம வந்து கூலும் ஃபார்ம்ஸை வெக்டார் ஃபார்மில் கூலுமை நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே தான், இப்போ நம்ம சொன்னால அதே தான் இந்த இடத்துல நமக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய வெக்டார். இதில் நம்ம பொதுவாக
என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படி நம்ம பேசணும்னா the cube term of the distance is simply because the vector form. ஸோ இங்கே நம்ம r cube இருக்கு பாருங்க. ஈவன் let me move to the previous slide. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அது யூனிட் வெக்டர். இட்ஸ் a யூனிட் வெக்டர் அண்ட் அதுக்கு வந்து எந்த வேல்யூவும் கிடையாது இல்லையா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை நம்ம ஆறு கேப்பில் அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்த ஸ்கொயருன்னு சொல்லாமல் க்யூப்னு சொல்லியிருப்பேன். எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் க்யூப்னு சொல்லணும்? ஏன்னா அது வெக்டார் ஃபார்மில் இருக்குது. இப்போ நான் மேக்னிடியூடில் சொல்லணும்னா இந்த ஆறு இங்கே இருக்கிற ஒரு ஆரம் போயிடுச்சுன்னா அப்போ தான் ஆர் ஸ்கொயர்னு மாறும். இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டர் அவ்வளோதான், என்னுடைய டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்காக. அதுதான் இங்கே சொல்லி the cube term of the distance is simply because of vector form. எதையும் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. Otherwise, law is inverse square law only. So even magnetism கூட பார்த்தீங்கன்னா it's a inverse square law. Coulomb's law கூட பார்த்தீங்கன்னா inverse square law அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இது வெக்டாரில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால we are representing that as cube அவ்வளோதான். யூனிட்ஸ் ஆஃப் சார்ஜ். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ் என்னது கூலும் சி அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ இது என்னது மாற்றி இருக்கு, அது ஆர் ஸ்கொயர், அது அந்த ஃபார்முலா தான் அது. ஸோ Q1 அண்ட் Q2 சேமாக இருக்குது, 1 சென்டிமீட்டர் 1 அப்படின்னா நம்ம இப்போ தான் நம்ம பேசணும் இல்லையா. ஸோ என்னுடைய ஸ்டாட்டிக் கூலும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வி ஹாவ் சர்டன் வேல்யூ ஆல்சோ, அதை நான் இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். ரைட். ஸோ யா திஸ் இஸ் ஃபோர்ஸ் பிட்வீன் தி மல்டிபிள் சார்ஜஸ். ரைட். ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ் அப்படின்னா நமக்கு கூலம்ஸ் வந்து 2 சார்ஜுகளில் இருக்கிற ஃபோர்ஸை சொல்கிறாரு. பட் பை நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சார்ஜ் 2 சார்ஜ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வி ஹவ் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ். ஸோ மல்டிபிள் சார்ஜஸ் வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மல்டிபிள் சார்ஜஸ் வந்து ஐ ஷுட் இல்லையா, ஸோ ஐ ஷுட் கால்குலேட் தி டோட்டல் ஃபோர்ஸ் பிட்வீன் them. ஸோ இது ஒரு சார்ஜ், இது ஒரு சார்ஜ், இது ஒரு சார்ஜ், இது ஒரு சார்ஜ் அப்படின்னா ஒரு சார்ஜை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இந்த Q2, இந்த Q3, இந்த Q4 நம்ம வந்து எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் பிட்வீன் த மல்டிபிள் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த சார்ஜ் இதுக்கு மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது, இந்த சார்ஜ் இதுக்கு மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது, இது இதுக்கு மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது, இதை தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு சார்ஜும் அப்போது ஃபோர்ஸ் 1க்கும் 2க்கும், அடுத்து ஃபோர்ஸ் 1க்கும் 3க்கும், அடுத்து ஃபோர்ஸ் 1க்கும் 4க்கும், இதுதான். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், எல்லாத்துக்கும் k டைம்ஸ் தான். இது என்னது, ஃபஸ்ட்டு சார்ஜு செகண்ட் சார்ஜ், அந்த ஃபஸ்ட்டு சார்ஜுக்கும் செகண்ட் சார்ஜுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். இது என்னது, ஃபஸ்ட்டு சார்ஜு தேர்டு சார்ஜு, அந்த 2 சார்ஜுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். இது ஃபஸ்ட்டு சார்ஜு ஃபோர்த்து சார்ஜு, அந்த 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல நம்ம தெளிவாக பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு கே காமனாக இருக்கு இல்லையா, இந்த கே காமனாக இருக்கு, இந்த Q1 காமனாக இருக்கு. என்ன மாறுது, Q2, Q3, Q4, Q5, Q6 அதர் சார்ஜஸ் மாறுது. அண்ட் அதே சமயம் அந்த சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு மாறுது. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு எஃப் டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 1 2 + 1 3 + 1 4 which is nothing but k காமன் எடுத்துக்கலாம், Q1 காமன் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த சார்ஜஸ் எல்லாமே மாறுது. அப்போ QI என்னன்னு எடுத்தாலும் சரி சந்தோஷம் தான், நான் அதை எதுவும் சொல்லிக்க மாட்டேன். அப்பான் R டைம்ஸ் ஆஃப் இங்கே பாரு இந்த 1 1 1 1 எல்லாம் சேம் தான். அப்போ 1 இந்த 2 3 4 மாறுது, அப்போ ஐன்னு சொல்லிக்கலாம் ஸ்கொயர். ஸோ திஸ் வில் பி த ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். ஸோ எனக்கு மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கும்போது எனக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இதுதான். ரைட். ஸோ நம்ம புக்கில் வந்து சம்மேஷன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதை கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சம்மேஷன், யூ வில் ஹேவ் சம்மேஷன் ஓவர் ஹியர். எனக்கு கேவும் Q1 காமன் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனில் தெளிவாக தெரியுது. அப்போ மல்டிபிள் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஒரே ஆப்ஷன். ஸோ இதை சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் which is nothing but addition, right, which is nothing but addition. அவ்வளவுதான்.
just addition of forces, right? So multiple charges ஒவ்வொரு சார்ஜ். ஏன்னா கூலும் சொல்கிறது 2 சார்ஜ் இடையில இருக்கிற ஃபோர்ஸ் தான். அது அட்ராக்ஷனாக இருக்கிற ரிப்பல்ஷனாக இருக்கலாம். அப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் கூலும்ஸில் இல்லாமல் சாட்டிஸ்ஃபை ஆகாது, பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்களா 2 சார்ஜ் இடையில ஃபோர்ஸ், 2 சார்ஜ் இடையில ஃபோர்ஸ், 2 சார்ஜ் இடையில ஃபோர்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ கூலும் ஃபோர்ஸ் வந்து மல்டிபிள் சார்ஜஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் சார்ஜ் பிகம் விச் மீன் மல்டிபிள் சார்ஜ் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கூலும்ஸ் லா பயன்படுத்தி தான் ஆகணும். 2 சார்ஜ் 2 எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்பேன். யா, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு யூனிட் தான். ஸோ இந்த யூனிட்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ EMU, ரைட்? ஸோ ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட் ESU அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ 1 EMU அப்படின்றது 3 × 10⁸ எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட்ஸ், இல்லைன்னா ஸ்டாட்டிக் யூனிட் அப்படின்னு கூட, ஸ்டாட்டிக் கூலும் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். 1 கூலும் அப்படின்றது வந்து 3 × 10⁹ ஸ்டாட்டிக் கூலும். இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஜென்ரலான ஒரு வேல்யூ தான், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இது கேட்க மாட்டாங்க, பட் ட்ரை டு ஹேவ். ஸோ PDF வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில். So relative permittivity or dielectric constant or specific inductive capacity or dielectric coefficient அப்படின்றத நம்ம எப்படி சொல்கிறோம்? இப்படி தான் சொல்கிறோம். இதுக்கு தான் இவ்வளோ பெரிய டெஃபினேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா dielectric constant or relative permittivity or specific inductive capacity or dielectric coefficient, ஸோ எல்லாமே ஒரே நேம் தான். ஸோ நம்ம வந்து கேட்கும்போது கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. நம்ம சோஃபர் என்ன படிச்சிருப்போம்? dielectric constant அப்படின்றது கூட நம்ம படிச்சிருப்போமான்னு தெரியல. பட் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு வேர்டை தான் கண்டினியூஸாக நம்ம பார்த்துருப்போம். பட் அதுக்கு நிறைய பேர் இருக்குது பாருங்கள். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, ஸ்பெசிஃபிக் இண்டக்டிவ் கெப்பாசிட்டி, டைஎலக்ட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஆன்சர் ஒன்று தான், அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் டு த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், ரைட்? ஃப்ரீ ஸ்பேஸ் ஏர் 1. ஸோ அதுதான். அப்போ dielectric constant or the relative permittivity or a specific inductive capacity or dielectric coefficient can also be defined as the, yeah, of course they are representing both the same, right? ஸோ dielectric constantக்கு எதனா யூனிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ dielectric constant has no units. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து நம்ம வரக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம், இட்ஸ் அ ஃபீல்டு, இட்ஸ் அ லைன், இட்ஸ் அன் இமேஜினரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பட் ஹவு அப்படின்னா, எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து பேசிக்காக வி ஹேவ். ஸோ இப்போ எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த சார்ஜிலேருந்து வெளியே வரும், ரைட்? வெளியில் வரும். சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெளியில் வருது. இதே எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது? உள்ளே வருது. ஸோ இது வந்து பேசிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் ஃபார் பாசிட்டிவ் as well as ஃபார் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இட்ஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ், ரைட்? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸோ ஹவு தே டிஃபைன்ட் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு சோர்ஸ் சார்ஜ், ரைட்? நல்லா கவனிங்க, சோர்ஸ் சார்ஜ் விச் இஸ் தி மெயின் சார்ஜ், ரைட்? இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் சார்ஜ் வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு டெஸ்ட் சார்ஜ் இங்கே வச்சிருக்காங்க, டெஸ்ட் சார்ஜ். ஸோ டெஸ்ட் சார்ஜ் அப்படின்றது வந்து டு டெஸ்ட் தி சார்ஜ், அவ்வளோதான். ஆர் பாயிண்ட் சார்ஜ். ஸோ பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மாஸ் கிடையாது, அதுக்கு வால்யூம் கிடையாது, ரைட்? பட் இட் இஸ் பாசிட்டிவ், ரைட்? ஸோ இட் இஸ் பாசிட்டிவ். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்குது கேபிட்டல் Q, ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது ஸ்மால் q, ஆர் இட் கேன் பி டெஸ்ட் சார்ஜ். அப்போது இந்த டெஸ்ட் சார்ஜ் கான்செப்டை நம்ம ஏன் இந்த இடத்துல நம்ம சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எனக்கு வந்து ஒரு இந்த சார்ஜினுடைய எஃபெக்ட், இந்த சார்ஜினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுற, இந்த சார்ஜினுடைய எஃபெக்டை இந்த சார்ஜுக்கு மேலே கொடுக்கும். பிகாஸ் அது வந்து எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸாக இருந்தால், நல்லா கவனிங்க, அந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் இந்த சார்ஜ்னால அது ரிப்பல் ஆகுது, இல்லை இது நெகட்டிவாக இருந்தால் இது அட்ராக்ட் ஆகுது.
அப்போ இதை வச்சு இது மூவ் ஆகிறத வச்சு இது பாசிட்டிவ் சார்ஜ்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. அதை பாசிட்டிவ் சார்ஜ்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. சரியா? அப்போது வி ஆல்வேஸ் இமேஜின் இந்த டெஸ்ட் சார்ஜ் இல்லை அந்த பாயிண்ட் சார்ஜை பாசிட்டிவாக மட்டும்தான் எடுப்போம். நல்லா கவனிச்சுங்க, பாசிட்டிவாக மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ இங்கே எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ். ஸோ இந்த டெஸ்ட் சார்ஜ் வி நெவர் கன்சிடர். ஏன்னா இந்த சோர்ஸ் சார்ஜினுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் எனக்கு வேணும். ரைட், சோர்ஸ் சார்ஜினுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வேணும், டெஸ்ட் சார்ஜினுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு தேவை கிடையாது. அப்போ டெஸ்ட் சார்ஜை நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். ஸோ அந்த டெஸ்ட் சார்ஜினுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சார்ஜ் ஓகே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0, பட் இட் இஸ் நாட் 0. நல்லா பாரு, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0, 0க்கு ஈக்குவலாக இருக்குப்பா. அப்போ 0.000001 அப்படின்னு வச்சுப்போம். அப்போது இந்த சார்ஜிலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் எனக்கு 2 சார்ஜ் இருக்கும்போது கூலும்ஸ் படி இது இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸும் இது இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸும் கொடுத்துருக்கணும். அப்போ அப்படி இருந்தது அப்படின்னா இந்த சார்ஜ் இப்படி மூவ் ஆகும், இல்லை இந்த சார்ஜ் அப்படி மூவ் ஆகும். அதனால் இந்த விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ டு ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு சார்ஜை மெயின் சோர்ஸ் சார்ஜாகவும் இன்னொரு சார்ஜை டம்மி சார்ஜாகவும் வச்சுருப்போம், டெஸ்ட் சார்ஜ், டு டெஸ்ட் தி சார்ஜ். ஸோ அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியுமே, ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் K Q1 Q2 upon R² அண்ட் ஏதோ ஒரு சார்ஜ் இல்லை. ஸோ அது டெஸ்ட் சார்ஜாக இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் நம்ம டெஸ்ட் சார்ஜ் தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ Q2 காலி. ஸோ K which is equal to Q1 upon R². அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் KQ/R² அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்கிறேன்ப்பா. அவ்வளோது. ஸோ ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் F அப்படின்றது K times Q1 Q2/R². இது வெறும் Q1 ஆர் Q ஜென்ரலி, ஏன்னா சோர்ஸ் சார்ஜ் மட்டும்தான் எடுக்கிறோம் அண்ட் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஏன்னா பாயிண்ட் சார்ஜ் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ், அந்த ஃபோர்ஸ் தான் இது, அந்த ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ் தான் இது. அப்போ மேலே இருக்கிற Q2 இங்கே இருக்கிற Q2 போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெஸ்ட் சார்ஜை நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன், சோர்ஸ் சார்ஜை மட்டும் நான் வச்சிருக்கேன் அப்படின்றத இந்த ஈக்குவேஷனில் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டிய விஷயம். யா, ஸோ அதோட டயக்ராம் தான். ஸோ சோர்ஸ் சார்ஜ், டெஸ்ட் சார்ஜ், ஃபோர்ஸு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு முக்கியமான டேர்ம் இது இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் தான் நான் சொன்னேன். டெல்டா Q அதாவது டெஸ்ட் சார்ஜ் வந்து இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0. ஸோ இட் ஷுட் நாட் அஃபெக்ட் தி சோர்ஸ் சார்ஜ் அப்படின்றதுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. So the test charge is considered to be vanishingly small because its presence should not alter the configuration. அப்போ இந்த சார்ஜ் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், considered, we consider it is very small quantity, அவ்வளோதான். So the charge yes and thus electric field which is intended to be measured. Simple, right? Yeah, of course then we have certain important points over here. So on the pathina, since Q0 is taken positive test charge, the directions of the electric field is along the directions of the electrostatic force. So positive na it should repel, adhaadu in the direction of force and in the direction of electric field solirukku paru. Idu positive source, idu point charge positive da, appo electric field eppadi varudhuna idu ipdi da move agudhu, adha inga solranga first point. But since Q0 is taken positive, the directions of the electric field is along the directions of the electrostatic force, repulsion. தெளிவா இருக்கும். அடுத்து பாரு, the electrostatic force on a negatively charged particle will be opposite to that of the directions of the electric field. So இது நெகட்டிவா இருந்தா இது இப்படி அட்ராக்ட் ஆகும், அதுதான் இங்க சொல்ல வர்றாங்க, வேற எதுவும் இல்லை. Electric field is a vector quantity because it has direction. ஏன்னா E அப்படின்றதே force acting per unit charge தானே, இது ரெண்டுமே டைரக்ஷன் இல்லை, ஃபோர்ஸ்ன்றது டைரக்ஷன் தானே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் தானே. எப்படி சொல்கிறேன், ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து வெளியில் போகுது, நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே வருது, இட் ஹேஸ் டைரக்ஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அ வெக்டர் குவான்டிட்டின்றதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இட் ஹேஸ் மேக்னிடியூட் as well as direction are uniquely determined at every point on the field. SI unit of electric field is nothing but Newton per coulomb.
ஏன் ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றது வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ் தானே. ஃபோர்ஸ்ன்றது என்ன நியூட்டன் தானே. சார்ஜ்ன்றது அதனுடைய யூனிட் வந்து கூலும். அப்போ N/C அதுதான் இங்கே நியூட்டன் பர் கூலும் அப்படின்னு நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. பொறுமையாக பார்த்தீங்கன்னா you will understand very easily. Of course, right. So electric field due to a point charge, force exerted on Q not by a Q. So இது வந்து ஜென்ரலாக நமக்கு வந்து ரெண்டு சார்ஜ் இருக்கும்போது, பட் பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு சார்ஜ் பை நேச்சர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். கூலும் ஃபோர்ஸில் நம்ம வந்து சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் பேசின மாதிரி இந்த இடத்துலயே நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, எனக்கு மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கும்போது ஹவு ஐ கேன் டிஃபைன் மை எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றது ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ் நமக்கு தெரிஞ்சது தான். E which is equal to F/Q. அப்படியும் இல்லை அப்படின்னா K times Q by R ஸ்கொயர். ஸோ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன் இல்லை. அப்போ எனக்கு மல்டிபிள் சார்ஜ், இது வந்து ஒரு சார்ஜ், பட் பேசிக்கலி பை நேச்சர் அப்படின்னாவே எனக்கு மல்டிபிள் சார்ஜஸ் தான் இருக்க போகுது, அங்கே ஒரு சார்ஜ்லாம் கிடையாது. அப்போ எனக்கு மல்டிபிள் சார்ஜஸ், அப்போ மல்டிபிள் சார்ஜஸ் நம்ம டெஸ்ட் சார்ஜ் வி நெக்லெக்டட் இல்லையா. அப்போ எனக்கு இது வந்து ஒரு சார்ஜ் சோர்ஸ். ஸோ Q1, Q2, Q3, Q4, Q5. ஸோ இதுதான் Q1, 2, 3, 4 and then 5, Q5. நம்ம என்ன சொன்னோம், we are neglecting the source charge. அப்போ சாரி பாயிண்ட் சார்ஜ். ஸோ இது எல்லாமே பாயிண்ட் சார்ஜ் தான். அப்போ how I can write for total electric field E which is equal to K காமன் தான், Q1 காமன் தான். அப்போ என்ன மாறுதுங்க, இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் மாறுது, இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் மாறுது. அப்போ R நம்ம சோர்ஸ் எடுக்கக்கூடிய அந்த சோர்ஸ் சார்ஜ் அண்ட் ith சார்ஜ். ஸோ இந்த இடத்துல யூ கேன் ஆட் சம்மேஷன், ஏன்னா மல்டிபிள் சார்ஜஸை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நம்ம கூலும் ஃபோர்ஸில் மல்டிபிள் சார்ஜ் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பேசின கான்செப்ட் தான் இந்த இடத்துல நம்ம பேச போகிறோம். எந்த சீனுமே கிடையாது புதுசாக. இங்கே பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் ஹேஸ் ஸ்பெரிக்கல் சிமெட்ரி. ஸ்பெரிக்கல் சிமெட்ரினா என்னப்பா, நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஸ்பெரிக்கல் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ Q greater than 0 பாசிட்டிவ் சார்ஜ், Q less than 0 நெகட்டிவ் சார்ஜ். ஸோ தென் த ஃபீல்ட் ரேடியலி அவுட்வர்ட் ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ், ரேடியலி இன்வர்ட் ஃபார் negative charge. So Q greater than 0 says it is positive charge, Q less than 0 says it is negative charge. அப்போ பாசிட்டிவ் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில் போகும், நெகட்டிவ் சார்ஜஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே போகும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நமக்கு சொல்கிறாங்க. ரைட், யூ ஆர் அலர்ட், ரைட். ஸோ எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். ஸோ ஃபார் அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் இந்த கிவன் டேர்ம். ஸோ இப்போ நம்ம பேசினால அதே ஈக்குவேஷன் தான் இங்கே நம்ம பேச போகிறோம். ஸோ இது வந்து மல்டிபிள் ஃபோர்ஸஸ், ரைட். ஸோ மல்டிபிள் ஃபோர்ஸஸ், நம்ம மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கும்போது மல்டிபிள் ஃபோர்ஸஸ் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ எஃப் டோட்டல் அப்படின்றது வந்து கே காமன் எடுத்திருந்தோம், Q1 நம்ம காமன் எடுத்திருந்தோம், அண்ட் அந்த சார்ஜஸ் ith அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய அந்த ith டிஸ்டன்ஸை சம்மேஷன் பண்ணிட்டு இருந்தோம் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருந்தோம், கேவை காமனாக எடுத்திருந்தோம், கியூவுமே காமனாக எடுத்திருந்தோம், அதனுடைய டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம மாற்றிருந்தோம். அண்ட் இதுவுமே சம்மேஷன் தான். அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ஸ்கொயர். ஸோ இது ஃபோர்ஸ், இது எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். ஸோ இது நமக்கு அதுதான். ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கணும். பார்த்தீங்கன்னா த இன்ட்ராக்ஷன் மஸ்ட், ரைட். ஸோ த இன்ட்ராக்ஷன் ஆன் த சார்ஜ் விச் இஸ் to be studied due to the other charges, the charge on which the influence due to the other charges found assumed to be floating charges and other or rigidly fixed அப்படின்னா அந்த சோர்ஸ் சார்ஜை நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்ல வச்சிருக்கிறோம். we are not moving. அப்போ அந்த டெஸ்ட் சார்ஜ் மட்டும் மூவ் ஆகுது. டெஸ்ட் சார்ஜ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் சோர்ஸ் சார்ஜில் அஃபெக்ட் ஆகாது, பிகாஸ் இட்ஸ் ஃபிக்ஸ்ட். அதனால தான் we are neglecting அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஃப்ளோட்டிங் இஸ் ரிப்பிள்ட் அவே பை Q2 and Q. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, எனக்கு சோர்ஸ் சார்ஜ் இருக்குது, அந்த Q2 1 3 4 5 6. ஸோ அது எல்லாமே ரிப்பலோ அட்ராக்ஷன் ஆகாது. அதுதான் நம்ம இங்கே ஃப்ளோட்டிங் அப்படின்ற ஒரு வேர்டை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ டுவர்ட்ஸ் Q3 and Q5, the interaction between the other charges among themselves must be ignored. F2 3 4 5 6 blah 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 2 3 2 4 2 5 2 3 4 3 5 and 4 5 are ignored because all are same. 2 3 and 3 2 both are same.
correct தானே? அப்போ 4 3 and 3 4 are same, so we consider only 1. So superposition principle holds good for electric field also. Force க்கு மட்டும் இல்லைங்க, electric fieldக்கு அது பொருந்தும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான term electric field lines, right? Hello, right? So electric field lines. So electric field lines பொறுத்த வரைக்கும் பாருங்க, an electric field electric line of force is imaginary. நான் முன்னாடி சொல்லிட்டேன், imaginary or a curved path along which a unit positive charge is supposed to move when free to do so in an electric field. Electric field line of force do not physically exist, but they are represent real situations. ஏன், அதாவது இது இமேஜினரி தான், ஆனால் எனக்கு இன்னொரு சார்ஜ் வச்சோன்னா அது ரிப்பல் ஆகுது, அப்போ அது ரியலாக தான் நமக்கு நடக்குதுன்றது தான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஆஃப் ஃபோர்ஸ் டு நாட் ஃபிசிக்கலி எக்ஸிஸ்ட், நம்ம கண்ணுக்கு தெரியாது, மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அது அட்ராக்ட் ஆகுது, அப்போ அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, பட் we couldn't see இல்லையா, பட் ஃபிசிக்கலாக நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னாலுமே அது அட்ராக்ட் ஆகுது, அப்போனா இட் ரெப்ரசன்ட்ஸ் ரியல் சிச்சுவேஷன்ஸ் லைக் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இங்கே சார்ஜையும் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் will repel each other, negative will repel each other, positive will attract each otherன்றது நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ இது வந்து எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னா கிரேட்டர் தேன் 0ல, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே ரேடியலி அவுட்வர்ட், இதுதான் நம்ம ஸ்பெரிக்கல் சிமெட்ரின்னு சொல்கிறோம். இது லெஸ் தென் 0 which is நெகட்டிவ், அப்போ என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே இன்வர்டு, ஸோ அதுதான் நமக்கு வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ பாருங்க, the representation of the electric field in terms of field, the size of the arrow represents the strength of the electric field. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு we are talking about strength also. என்ன அப்படின்னா, எனக்கு இந்த சார்ஜ் இட் கேன் பி எனி திங், ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இந்த ஏரியாவை நான் சூஸ் பண்ணுறேன், ஓகே. அதே டிஸ்டன்ஸுப்பா, இந்த இடத்துல அந்த ஏரியாவை சூஸ் பண்ணுறேன், அது பாசிட்டிவ்க்கும் சரி நெகட்டிவ்க்கும் சரி தெளிவாக பொருந்த போகுது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நான் சூஸ் பண்ணும்போது இந்த லைன் கிட்டத்தட்ட 1 2 4 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து இன்டராக்ட் ஆகுது, அந்த ஏரியாக்குள்ளே அடங்குது, அந்த ஏரியாவுக்கு உள்ளே இருக்குப்பா. ஆனால் அதே ஏரியா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் வருது, அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்போ என்ன ஆகுது, when distance increases, right, coming to the point, when distance increases electric field strength decreases. When distance increases electric field strength decreases, right? இதுதான் நம்ம E which is equal to K Q upon R square னு பேசணும். அதே மாதிரி நீங்க டிஸ்டன்ஸ் இங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் கிட்டன்னு சொல்லும்போது 4 இருக்கு, தூரம் சொல்லும்போது 1 தான் இருக்கு, ஆனால் அதே ஏரியா தான், அதே செலக்டட் ஏரியா தான். ஸோ டிஸ்டன்ஸை பொறுத்து என்னுடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மாறுது. ஸோ சார்ஜுக்கு பக்கத்தில் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, சார்ஜிலேருந்து தூரத்தில் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அந்த கிவன் ஏரியாவில் பக்கத்தில் வச்சா அதிகமாக இருக்குது, தூரமாக வச்சா கம்மியாகுது. ரெப்ரசன்ட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ், ஈஸி வே டு ட்ரா. ஸோ ஜஸ்ட் ஒரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஆஃப் ஃபோர்ஸ் டியூ டு a pair of equal and unequal charges, right? So இது வந்து ப்ளஸ் அண்ட் தென் மைனஸ் ஆப்போசிட் சார்ஜ் என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகுது. ஸோ அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் தான் இது. இது பாரு ரிப்பல் ஆகுது, இரண்டு சேரவில்லை, அந்த பச்சை கலர் எல்லாமே மூவிங் அவே. இது என்னது, இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். ஸோ ரிப்பல்ஷன் ஆகும்போது இட் மூவ்ஸ் அவே, அட்ராக்ஷன் ஆகும்போது இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இது அன்லைக் சார்ஜஸ், இது லைக். ஸோ அடுத்து முக்கியமான பாயிண்ட், ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது the electric field line of force are imaginary, of course, because அதை நம்ம கண்ணுக்கு தெரிய போகிறது கிடையாது, பட் இட்ஸ் அன் இமேஜினரி. பட் அது ஃபிசிக்கலாக தெரியல அப்படின்னாலுமே இட் எக்ஸிஸ்ட் அப்படின்றத நம்ம முன்னாடியே பேசணும். A unit positive charge placed in electric field tends to follow a path along the electric field line if it is free to do so. ஸோ நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சதுன்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லேயே மூவ் ஆகும். நெகட்டிவ் சார்ஜஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆகும். அதுதான்
electric field line of force emanate from positive na வெளியில வருது, terminate and negative charges na உள்ள வருது. The tangent of the electric field line at any point gives the directions of the electric field at that point. என்னது? இப்போ எனக்கு இதுதான் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்? ஸோ எனக்கு வந்து லெட்ஸ் இமேஜின், ஓகே, இமேஜின் எனக்கு வந்து இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ், எனக்கு இப்படி அட்ராக்ட் ஆகும், ரைட்? இப்படி அட்ராக்ட் ஆகும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ்லேருந்து வெளியில் வரும், நெகட்டிவ்க்கு உள்ளே போகும். நல்லா கவனி, பாசிட்டிவ்லேருந்து வெளியில் வரும், நெகட்டிவ்க்கு உள்ளே போகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். அப்போது இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய டைரக்ஷன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இட்ஸ் நத்திங் பட் தி டேஞ்சன்ட் பாயிண்ட்டுப்பா. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன், கர்வ் மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணால் இதுதான் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன். இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணால் இதுதான் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன். ஏன்னா அந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது இப்படி போகுது, இப்படி போகுது. ஸோ இப்படி வந்து இந்த பாயிண்ட் நான் சூஸ் பண்ணுறேன், இதோடைய டைரக்ஷன் இப்படி தான், டேஞ்சன்ட். அதான் இந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. The tangent to an electric field line at any point gives the directions of the electric field at that particular point. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அதுதான் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் எடுக்கிறேன்னா ஐதர் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும், இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் கேன் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு கான்செப்ட். பிகாஸ் எனக்கு இங்கே ஒரு சார்ஜ், இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது, இதை எடுக்கும்போது இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுதுன்னா இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் டைரக்ஷன், இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் டைரக்ஷன். அதுதான் நம்ம பேசணும், டேஞ்சன்ட், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன். அப்போ இந்த பாயிண்ட் எடுக்கும்போது இது டைரக்ஷன், இந்த பாயிண்ட் எடுக்கும்போது இது டைரக்ஷன். ஆனால் அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எடுத்து பாருங்களேன், இப்படி ஒரு டைரக்ஷன் போகுது, இப்படி ஒரு டைரக்ஷன் போகுது, விச் இஸ் இம்பாசிபிள். ஒரு டைரக்ஷன் தான் ஒரு இடத்துல இருக்க முடியும். அப்போ என்ன ஆகும், இந்த சார்ஜுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும், பட் இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, if they do so then at point of intersection இந்த பாயிண்ட் there will be two tangent. நான் சொன்னல ரெண்டு டைரக்ஷன் இருக்கும். it means there are two values of the electric field at that point which is not possible, இதுதான் அதனுடைய ரீசன். So further, electric field line being a vector quantity, there can only one resultant field at that given point represented one tangent at a given point for the given line of force. So ஒரு டைரக்ஷன்ஸ் மட்டும் தான் அங்கே பாசிபிள், ரெண்டு டைரக்ஷன் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ அதான் இந்த டயக்ராம் நமக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய விஷயம். Yeah, again the same case. Electric field lines force of closer, crowded, என்னது க்ளோசர், சார்ஜுக்கு பக்கத்தில் க்ரௌடடாக இருக்கும், அதிகமான ஸ்ட்ரென்த்தோட டென்சிட்டி, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். வேர் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்ட்ராங்கர் அந்த இடத்துல, அண்ட் லைன் ஸ்ப்ரெட் அவுட் வேர் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இஸ் வீக். ஸோ டிஸ்டன்ஸ் போக போக அது வீக்காக இருக்கும். ஏன்னா அஃப்கோர்ஸ் என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து சார்ஜில் வந்து அதிகமாகுது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஃபோர்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அது பெர்பெண்டிகுலர் தான். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி சார்ஜஸ் நமக்கு சொல்லியாச்சு, அந்த பக்கத்தில் வந்து அதிகமாக இருக்கும், தூரத்தில் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமை பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் இர்ரெகுலர் ஷேப், பட் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜை நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்குது, இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது பெர்பெண்டிகுலர், இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது பெர்பெண்டிகுலர், இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது பெர்பெண்டிகுலர், இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெர்பெண்டிகுலர், இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது பெர்பெண்டிகுலர், இதை பொறுத்த வரைக்கும் இது பெர்பெண்டிகுலர். பட் இதை நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது எதுவுமே பெர்பெண்டிகுலராக தெரியல, ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அது பெர்பெண்டிகுலர் தான். இப்போது இதை நான் இன்னும் சிம்பிளாக சொல்லணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏன் சார் சர்ஃபேஸுக்கு எப்போவுமே பெர்பெண்டிகுலர். இப்போது இமேஜின் நம்மளுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் இப்படி தான் இருக்கும், இல்லை நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும், அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கும், அந்த பூமிக்கு வெர்டிக்கலாக இருக்கும். ஆனால் நம்ம பூமி ஃப்ளாட்டாக இருக்குது இல்லையே, அப்படி இல்லை, இட் இஸ் இந்த மாதிரி ஷேப்பு தானே எர்த்து. அப்போது அது எப்படி நீங்கள் வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அது பெர்பெண்டிகுலர் இல்லையா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு இது பெர்பெண்டிகுலர், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு இது பெர்பெண்டிகுலர். அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுக்கும்போது அது பெர்பெண்டிகுலர், அந்த பில்டிங் பெர்பெண்டிகுலர் தான், அந்த பில்டிங் சாஞ்செல்லாம் இல்லை, ஈவன் தோ இட் இஸ் அ கர்வ், ஏன்னா அந்த பர்டிகுலர் விச் இஸ் பிக் ஒன் ரைட்,
அந்த பர்டிகுலர் பாயிண்ட் இட்ஸ் பெர்பெண்டிகுலர். அதே தான் electric field line of force are perpendicular to the surface of a positive or negatively charged body. Right? இது வந்து ரெகுலர்ன்றதுனால of course it is perpendicular, ஈஸியாக நம்ம சொல்லிட்டோம். இது irregular அப்படின்னாலுமே அதை படி தான். So electric field line of force contract lengthwise to represent the attraction between the unlike charges. Electric field line exerts a lateral sideways pressure, அது பிரிஞ்சு போகிறது, to represent repulsion between the two like charges. So attraction எப்படி இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிப்பல்ஷன் எப்படி இருந்ததும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி சைட்வேஸ் மூவ்ஸ் சைட்வேஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது ரிப்பல்ஷன், இது அட்ராக்ஷன். ரைட்? ஸோ தட்ஸ் வாட் தட் பாயிண்ட் சேஸ். இந்த பாயிண்ட் இது பேர் சைடு வேவ்ஸ் அன்லைக் சார்ஜஸ், சாரி லைக் சார்ஜஸ் ரிப்பல். ரைட்டா? கான்ட்ராக்ட்ஸ் இஃப் இட் இஸ் அன்ஈக்குவல் அன்லைக் சார்ஜஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஃபோர்ஸ் டு நாட் பாஸ் த்ரூ அ கண்டக்டர். Hence, the interior conductor is free from the influence of the electric field. So, இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் கண்டக்டர் அப்படின்னு சொல்ல நீங்கள் செகண்ட் சாப்டரில் யூ வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ். இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டில் வந்து சார்ஜ் ஆப்வியஸ்லி இருக்கும், நமக்கு டவுட்டே இல்லை. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இப்படி அனுப்புகிறேன், அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில் வருது, எந்த பக்கம், இந்த பக்கம் வெளியில் வருது. அப்போ இது டேக்கன் அஸ் பாசிட்டிவ். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே தானே போகுது, அப்போ தட் இஸ் டேக்கன் அஸ் நெகட்டிவ். அப்போ இந்த ஆப்ஜெக்டில் வந்து சார்ஜ் இருக்கும். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணிட்டு, ஏன்னா இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும். அப்போ அந்த பக்கம் நெகட்டிவ், அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக என்ன ஆகிடும், பாசிட்டிவ் வந்து அக்யூமுலேட் ஆகிடும். இப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் எப்படி இருக்குது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் எப்படி இருக்குது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் இப்படி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படி இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குது, எனக்கு எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் இப்படி இருக்குது. இது ரெண்டுமே எந்த மாதிரி இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குப்பா. இது ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த இன்சைடில் வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, சார்ஜும் 0. ஸோ அதுதான் இந்த நமக்கு சொல்லக்கூடிய ஒரு pointer. So interior conductor is free from the influence of the external electric field. So இதுதான் நம்ம electrostatic shielding அப்படின்னு சொல்லுவோம். We'll discuss that in detail, right? So electric field line force can pass through an insulator also. Insulatorல electric field line போகும். ஆனா இந்த கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய internal electric fieldம் external electric fieldம் ஈக்குவலா இருக்கும். ஸோ அது 0 அப்படின்னு மாறிடும். ஆனா இன்சுலேட்டரை பொறுத்த வரைக்கும் internal electric field வந்து will not be equal to external electric field. So இது வந்து polarization அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல we will discuss in detail. Yeah, we came to another topic which is electric dipole. So electric dipole அப்படி நான் சார்ஜ் போட்டுறேன். So electric dipole அப்படின்றது வந்து நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கிறோம், ரைட்? So electric dipole. So electric dipole அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா two equal and opposite charges with same magnitude. ஸோ ஒன்று வந்து பாசிட்டிவ் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ்க்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் நெகட்டிவ்க்கு இருக்கும், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இது +5னா இது -5, இது +100னா இது -100. ஸோ டிஃப்ரெண்ட் which mean direction which is positive and negative, opposite charges ஆனால் சேம் மேக்னிடியூட், ரைட்? அண்ட் ஆல்சோ செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ் காமனாக. இப்போ எனக்கு வந்து இது பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஏ அண்ட் ஏ. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்க முடியும், 2a இருக்க முடியும். ஸோ இது வந்து +q, இது வந்து பார்த்தீங்கன்னா -q. ஸோ q மட்டும் இல்லை, இட் கேன் பி 10, 30, 40 எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் மேக்னிடியூட், ஈக்குவல் மேக்னிடியூட்னா சேம் வேல்யூ, ரைட்? அதுக்கப்புறம் ஆப்போசிட் சார்ஜாக இருக்கணும், ஆப்போசிட் சார்ஜாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி அதனுடைய டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மிட் பாயிண்ட், நல்லா கவனி. இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த ரெண்டு சார்ஜுக்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும்ல, அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஷுட் பி சேம் ஃப்ரம் மிட் பாயிண்ட். இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை நம்ம எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது எலக்ட்ரிக் டைபோல் கிடையாது.
ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து நெகட்டிவ் சார்ஜ். எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ்ல இருக்கும். ஆனால் எலக்ட்ரிக் டைபோலை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவுக்கு இருக்கும். ஏன்னா எனக்கு டைபோல் அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் தாங்க, ரொம்ப குட்டியான டிஸ்டன்ஸில் அந்த சார்ஜ் இருக்கும். அப்போ ஆப்வியஸ்லி எனக்கு இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னா எனக்கு இப்படி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். பாசிட்டிவ்லேருந்து வெளியில் வரும், நெகட்டிவ்லேருந்து உள்ளே போகும். அப்போ இது ரொம்ப சின்னதுன்றதுனால இப்போ இதனுடைய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ரைட், இப்படி இருக்குது. ஸோ டைபோலை பொறுத்த வரைக்கும் எனக்கு டைரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட், ரைட். ஸோ அதனுடைய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ், ரைட். ஸோ டைரக்ஷன்ஸ் ஆஃப் டைபோல் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜிலேருந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு இருக்கும். அண்ட் வி ரெப்ரசன்ட் பை அ சிம்பிள் ஈக்குவேஷன் P which is equal to 2AQ. ஸோ 2A அப்படின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் அண்ட் எனி ஒன் சார்ஜ் நம்ம எடுத்துக்கிறோம் அண்ட் இட் இஸ் மேக்னிடியூட். இது ஒரு சார்ஜ், இட் கேன் பி ஐதர் பாசிட்டிவ் ஆர் இட் கேன் பி நெகட்டிவ், சரி. ஆனால் மேக்னிடியூட் தான். ஸோ இதுதான் நம்ம டைபோல் மூமெண்ட். இது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகிறதுனால இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி, it has direction. So an ideal dipole is the dipole in which the charge becomes larger and larger and separations become smaller and smaller. So distance ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு electric field direction, sorry, dipole moment direction negative to positive, சரியா? ஸோ அதை நம்ம இந்த இடத்துல பேசக்கூடிய விஷயம். ஸோ அதை நமக்கு டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆக்சியல் பாயிண்ட்டுங்க. ஸோ ஆக்சியல் பாயிண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த டைபோல் அப்படின்றது என்னது, எனக்கு வந்து இந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜும் இந்த பக்கம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ Q அண்ட் Q அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு A அண்ட் A அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சர்டன் பாயிண்ட், ரைட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஆக்சியல் லைன் அப்படின்றதுனா அதே நேர்கோட்டில் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்றதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது let's say in the point I have taken this point, okay, இந்த பாயிண்ட்டை P அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த பாயிண்ட் Pல இந்த பாசிட்டிவ் சார்ஜும் இந்த நெகட்டிவ் சார்ஜும் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்க போகுது. ஸோ பொதுவாக நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத நம்ம ரொம்ப அழகாக டிஃபைன் பண்ணியிருந்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ், ஆர் யூ கேன் ஆல்சோ சே KQ/R ஸ்கொயர். எலக்ட்ரிக் ஃபீல்டு இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி இல்லையா. ஸோ அப்போ இங்கே ஆர் கேப்னு வரும், இங்கே ரைட், ஆர் கேப்னு வரும் எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைரக்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால, சரியா. ஸோ அது நமக்கு வந்து தெரியும். அப்போ இங்கே வந்து we have a point P, இந்த பக்கம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இந்த டிஸ்டன்ஸு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இதோடைய டிஸ்டன்ஸை ஆர்ன்னு சொல்கிறேன். அப்போது எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்க முடியும், இது ஏன்னு தெரியும், எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் வேணும். அப்போ இந்த ஏவை கழிச்சிட்டுனா இது வந்து R - ஏன்னு எழுதலாம். ஆரில் ஏ போயிடுச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ். அப்போது இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம், டோட்டல் டிஸ்டன்ஸ். இது 6, அது ஏ. அப்போ 6 + ஏ நெகட்டிவ் சார்ஜுக்கு, பாசிட்டிவ் சார்ஜுக்கு இது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ் K times Q, பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் நத்திங் பட் R - ஏ, ரைட். நெகட்டிவ் சார்ஜுக்கு K times Q R plus A minus negative charge இல்லை. ஸோ ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் இல்லை, டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்கொயர் தானே. ஸோ டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ என்னுடைய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு அதை என்ன சொல்லலாம், K காமன் எடுக்கலாம், Q காமன் எடுக்கலாம். ஸோ யூ வில் ஹவ் R - ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இட்ஸ் மைனஸ் R + ஏ ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதலாம், யூ கேன் ஆல்சோ ரெப்ரசன்ட் இது இந்த பக்கம் அது அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் 2AR. இந்த மைனஸ் சைன் இருக்குது, இது இப்படி போகும்போது ப்ளஸ் R ஸ்கொயர் வரும். ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸு, ப்ளஸ் A ஸ்கொயர்னு வரும், மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸு, மைனஸ் 2ARன்னு இருக்கும், ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு அப்பான் R ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர், கரெக்டா. ஸோ இது நமக்கு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். இஃப் ஐ டூ ஸோ, இது ப்ளஸில் இருக்குது R ஸ்கொயர் A ஸ்கொயர், இது மைனஸில் இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ 4AR
எனக்கு இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இந்த டயக்ராம்ல இருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்டன்ஸ் ஏ வந்து ரொம்ப குட்டி when compared to r distance. அப்போ ஏவை நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னா you will have r alone. இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அப்போ r to the power 4ன்னு வரும். அப்போ இங்கே இருக்கிற ஒரு ஆரும் இங்கே இருக்கிற ஒரு ஆரும் படிச்சுன்னா r cube மாறிடும் இல்லையா. ஆல்ரெடி யூ ஹேவ் k cube. அப்போது k q upon என்ன இருக்குது அங்கே 4a அப்படின்னு இருக்குது, கீழே வந்து r cube இருக்குது. அப்போ 2aq அப்படின்றது டைபோல் மூமெண்ட் சொன்னோம். அப்போ இதனோட 2 அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2 2ன்னு போடலாம். அப்போ ஒரு 2 இந்த a q becomes your p டைபோல் மூமெண்ட். அண்ட் இங்கே ஒரு 2 இருக்குது, இந்த ஒரு k இருக்குது. ஸோ 2 இருக்குது, k இருக்குது by r cube. So this will be your final result for axial concept. ஸோ ஆக்சியலுக்கு நமக்கு இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா you will understand. ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன கீ பாயிண்ட்ஸ் சொல்ல வராங்கன்றதை நமக்கு பார்க்கலாம். ஸோ அடுத்த கம்பேரிசனில் ஐ வில் கிவ் ஃபார் போத், ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். அதனுடைய ஆங்கிள் எப்படி இருக்கும், இந்த ஸ்பெஷல் கேசஸ் வந்து வில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில். இது வந்து ஈக்குவட்டோரியல் கண்ணா, ஈக்குவட்டோரியல் ஆர் பைசெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, விச் இஸ் அ டைபோல். இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஏ அப்படின்னு சொல்லி இது ஏன்னு சொல்லியாச்சு. இது ப்ளஸ் கியூ அண்ட் இது மைனஸ் கியூ, சேம் மேக்னிடியூட், ஆப்போசிட் டைரக்ஷன், செப்பரேட்டட் பை ஈக்குவல் டிஸ்டன்ஸ் and which is very small. And dipole moment உடைய direction வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இல்லையா, நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போது நான் என்ன சொல்கிறேன், பைசெக்டிங் பாயிண்ட் அப்படின்னா மிட் பாயிண்ட்டை தான் நான் சூஸ் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு பைசெக்டிங் அப்படின்னாவே மிட் பாயிண்ட் தான், மிட் பாயிண்ட் ரைட். இந்த ரெண்டு சார்ஜ் இடையில ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அவ்வளோதான். இட் கேன் பி எனி திங் எனிவேர், பட் ஆனால் மிட் பாயிண்டில் இருக்கணும். அப்போ இந்த பாசிட்டிவ் இது இட்ஸ் அ பாயிண்ட், இட்ஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் ரைட். அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து yeah we'll take this, இது பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ், இட்ஸ் அ பாசிட்டிவ், இப்படி ரிப்பல் ஆகும், இது ரெண்டும் ரிப்பல் ஆகும். அது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது அட்ராக்ட் ஆகும். ஆனால் இதனுடைய டைரக்ஷன், இதனுடைய மேக்னிடியூட் வந்து ரொம்ப கம்மி தான் இதை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் ரொம்ப அதிகம், ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது ரைட்டா. ஸோ அதனால தான் இதோடைய ஏரோ மார்க் பெருசாக போட்டிருக்கோம், அதனுடைய ஏரோ மார்க் வந்து சின்னதாக போட்டிருக்கோம். அப்போ இதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும், டுவர்ட்ஸ் திஸ் சைட். அப்போது பாசிட்டிவ் சார்ஜ் டைரக்ஷனுக்கு தான் அது மூவ் ஆகும். இப்போ நம்ம இதுக்கு வருவோம். அப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ், இட்ஸ் அ பாயிண்ட் விச் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ், இட்ஸ் பாசிட்டிவ் பாயிண்ட் பி. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். கரெக்டாக போத் ஆர் செப்பரேட்டட் பை சேம் டிஸ்டன்ஸ், அதையும் நம்ம பார்க்கணும். இது டிஸ்டன்ஸும் இது டிஸ்டன்ஸும் சேம்ப்பா ரைட். இட்ஸ் அ சேம் டிஸ்டன்ஸ், இட்ஸ் அ சேம் டிஸ்டன்ஸ். இது ஒரு டைரக்ஷன், இது ஒரு டைரக்ஷன், பட் எனக்கு வந்து ரெண்டு டைரக்ஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இது இன்க்ளைன்டு, இதுவும் இன்க்ளைன். அப்போ இது இன்க்ளைன்ட் வந்து இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டாகவும் இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டாகவும் ஸ்ப்ளிட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டாகவும் ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, இது ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ சைன் வந்து கேன்சல் ஆகிடுது. அப்போ ஃபைனலாக இருக்கிறதுனா இந்த காஸ் மட்டும், இந்த ஹாரிசான்டல் காம்பனண்ட். அப்போ இந்த காஸ் தீட்டா மட்டும் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவட்டோரியல் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் பிட்வீன் டைபோல், பட் பைசெக்டிங் பாயிண்ட் ஆர் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்ல என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஸ் வாட், k டைம்ஸ் q அப்பான் r ஸ்கொயர். அதே தான், எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேம், இது ஆர்னு வச்சுக்கலாம், இதுவும் ஆர்னு தான் வச்சுக்க முடியும், பிகாஸ் இட் இஸ் சேம் டிஸ்டன்ஸ் ரைட். விச் இஸ் இன், அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லும்போது இட் இஸ் ஹைபோட்டெனஸ். இதை பொறுத்த வரைக்கும் இது ஹைபோட்டெனஸ். அப்போ ஹைபோட்டெனஸ் அப்படின்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த ஹைபோட்டெனஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ ஹைபோட்டெனஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பிளஸ் அட்ஜசன்ட் ரைட். ஸோ ஆப்போசிட் பிளஸ் adjacent. So let's say that this is hypotenuse h னு வெச்சுப்போம். ஸோ இதை நான் r எடுத்துக்கிறேன். அப்போது ஆப்போசிட் ப்ளஸ் adjacent ஸ்கொயர் ரைட், ஆப்போசிட் ப்ளஸ் adjacent ஸ்கொயர். அப்போது ஹைபோட்டெனஸ் ஸ்கொயர் அப்படின்னா சாரி ஹைபோட்டெனஸ் ஸ்கொயர் தான் அது. ஹைபோட்டெனஸ்னா a ஸ்கொயர் r ஸ்கொயர் 1/2 ஹைபோட்டெனஸ்னா ரைட்டா. இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த டிஸ்டன்ஸ் வேணும். இந்த டிஸ்டன்ஸ் என்ன, ஹைபோட்டெனஸ் ஸ்கொயர் தான். அப்போது என்னுடைய பாசிட்டிவ் சார்ஜுக்கு நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள், கே கியூ பாசிட்டிவ் சார்ஜுக்கு ஆர்ன்றது இந்த சார்ஜுக்கு இந்த சார்ஜுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸு, அதுதான் ஹைபோட்டெனஸ்.
hypotenuse square. Hypotenuse square தானே, hypotenuse square தானே இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் அட்ஜசன்ட். hypotenuse square தான் இந்த டிஸ்டன்ஸ். இட்ஸ் ஆல்ரெடி இட்ஸ் ஸ்கொயர். hypotenuse square, hypotenuse தான் அது, hypotenuse square சைடு ஸ்கொயர் தானே. இங்கே பாருமா இந்த ஆறு ஸ்கொயர் தானே, hypotenuse square தானே. hypotenuse square என்னது a ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இது நெகட்டிவ் சார்ஜ்னா k q r ஸ்கொயர் என்ன சொல்லலாம், அதே தான் k q a ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், மாற்றமே கிடையாது. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ E total which is equal to just add. ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய ஈக்குவேஷன் கேவும் காமன் க்யூவும் காமன், என்னுடைய டிஸ்டன்ஸு ஏ ஸ்கொயரும் காமன் ப்ளஸ் ஆர் ஸ்கொயரும் காமன். ஆனால் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா. ஏன் சம்மந்தம் இல்லாமல் காஸ் தீட்டா இங்கே ஆட் பண்ணுறீங்க சார்? பாரு, இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் இது அண்ட் ஃபார் இது. ஏன்னா சைன் தான் எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ காஸ் தீட்டா, அப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம காஸ் தீட்டா எடுக்கலாம். அப்போ காஸ் தீட்டான்றதை நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், காஸ். நம்ம சொல்லியிருப்போம்ல ஓஷா சோட்டா. ஸோ அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓஷா சோட்டாலாம் எனக்கு காஸ் அப்படின்றது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். அட்ஜசன்ட் என்னதுங்க இது, ஹைப்போட்டென்யூஸ் என்னதுங்க இது. அப்போ ஏ அப்பான் ஹைப்போட்டென்யூஸ், எனக்கு ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ ஹைப்போட்டென்யூஸ் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் அப்படி போயிடுச்சு, ஸ்கொயர் அப்படி போயிடுச்சு. அப்போ தட் பிகம்ஸ் ஏ ரூட். இப்போ ஏ அப்பான் ஆர் ஸ்கொயர், சாரி ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டு த பவர் 1/2 எழுதலாமா தாராளமா. அப்போ ஏ அப்பான் ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டு த பவர் 1/2. பாரு இது ரெண்டும் சேமா, ரெண்டும் சேமா. அப்போ இதை நான் ஆட் பண்ணலாமா? அப்போ இதென்ன இது பவர், இது 1ன்னு அர்த்தம், அது 1/2ன்னு அர்த்தம், விச் இஸ் 2. அப்போ இங்கே பாரு, ரைட், நான் அதை அப்படியே எழுதலாம்ல, ரொம்ப சிம்பிளாக எழுதலாமா? ஸோ எனக்கு இதுவும் ஒரே வேல்யூ தான், இதுவும் ஒரே வேல்யூ தான். அப்போது ஏ ப்ளஸ் ஏ என்னவா இருக்க முடியும், 2a தானே. அப்போ கேக்யூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா, கேக்யூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா, அப்போ 2 டைம்ஸ் ஆஃப், ரைட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2qa which is p டைபோல் மூமெண்ட். இந்த k அப்படியே வச்சிருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுனா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், இதோட பவர் 1, அதோட பவர் 1/2. அப்போ எப்படி சொல்லலாம், 3/2. என்னுடைய ஆர்ன்ற டிஸ்டன்ஸ் வந்து இது வெரி லார்ஜ் when compared to distance a. அப்போ ஏவை நெக்லெக்ட் பண்ணிட்டா வெறும் ஆர் மட்டும் இருக்கும். அப்போ ஆர் மட்டும் இருக்கு, இந்த ஆர் மட்டும். அப்போ ஆறு ஸ்கொயர் இருக்கு, 3/2 அப்படின்னு இருக்கு, இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஆர் கியூப் மட்டும் இருக்கும், ஆர் கியூப். நம்மளுடைய புக்கில் ஃபைனலாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, நெகட்டிவ். எப்படி சார் இங்கே நெகட்டிவ் வருது, நல்லா கவனிக்கன்னா, எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இதுதான் என்னுடைய டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, சாரி டைபோல் மூமெண்ட்டுடைய டைரக்ஷன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். பட் என்னுடைய ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு போகுது, இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது. இது இது ரெண்டுமே ஆப்போசிட்டா, அதனால தான் இங்கே நெகட்டிவ் சைன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவட்டோரியலுடைய கான்செப்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பொறுமையாக பாருங்கள், டவுட் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இஃப் தி அப்சர்வேஷன் இஸ் ஃபார் அவே ஆர் when a dipole is very short, then the electric field intensity of the point on the axial is doubled. பார்த்தீங்கன்னா doubled the electric field intensity of the equatorial. ஏன் அந்த ஈக்குவேஷனே தெரியுது, எனக்கு ஈக்குவட்டோரியல் கேபி தான், ஆனால் ஆக்சியலில் 2kp. அப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஆக்சியல் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ஈக்குவட்டோரியல், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய இன்டென்சிட்டி 2 டைம்ஸ் ஆஃப் ஈக்குவட்டோரியல் தான் எனக்கு ஆக்சியல். அப்போது அடுத்து நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, we have a torque on electric dipole in a uniform electric field. டைபோல். அப்போ டைபோல் அப்படின்னா நமக்கு தெரியுமே, ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ், ரைட். சேம் மேக்னிடியூட், ஆப்போசிட் டைரக்ஷன். இதில் முக்கியமான விஷயம் என்னக்கன்னா, when you add the total charge in electric dipole, that becomes 0. Total charge of the dipole, நல்லா கேட்டுக்கோ காதில், total charge of the dipole என்னது 0. ஏன், ஏன்னா இது ப்ளஸ் இது மைனஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0 தான்.
அப்போ total charge of the dipole is 0, right? Distance 2a, equal and opposite magnitude, அவ்வளவுதான். equal and opposite charges, same magnitude. அப்போ எனக்கு ஒரு டைபோல் இருக்குது, இதனுடைய டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டை பாஸ் பண்ணுறேன், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுப்பா. டார்க் ஆன் எலக்ட்ரிக் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ லெட்ஸ் இமேஜின் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகும்போது நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன, இது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில போகுது, அப்போ இது பாசிட்டிவா இருக்க முடியும். இந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள போகுது, அது நெகட்டிவ். இப்போ சப்போஸ் இதை நீ பாசிட்டிவ் எடுத்து பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள வருது இல்லை, பாசிட்டிவ் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ அது நெகட்டிவ் தான், அது நெகட்டிவ் தான், ரைட். இப்போ பாருங்க, இந்த இடத்துல கலர் கொஞ்சம் எதனா நல்ல கலராக இருந்தால் நல்லா இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கு. ஓகே, we'll go with this. ஸோ எனக்கு இது பாசிட்டிவ் அண்ட் அது நெகட்டிவ் சைடு. அப்போ இது பாசிட்டிவ், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், இப்படி தள்ளும், ரிப்பல் பண்ணும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் என்ன பண்ணும், இப்படி அட்ராக்ட் பண்ணும், அவ்வளோதான். இப்போ நீ நெகட்டிவ் பிளேட்டை கன்சிடர் பண்ணி பாரு, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் அட்ராக்ட் ஆகும், இது நெகட்டிவ், இது நெகட்டிவ் ரிப்பல் ஆகும், அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுது, தேர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ். இந்த சார்ஜ் இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குது, விச் மீன் இந்த சார்ஜ் இப்படி மேலே போகுது, இந்த சார்ஜ் இப்படி கீழே வருது. அப்போ இப்படி இருக்கு, இப்படி. ஏன்னா இப்படி ஒரு ஃபோர்ஸ், இப்படி ஒரு ஃபோர்ஸ் என்ன ஆகும், ட்விஸ்ட் தானே ஆகும், ரொட்டேட் தானே ஆகும், ரொட்டேஷன். அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே பார்த்தீங்கன்னா சேம் தான். ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம், எஃப் அப்பான் கியூ. அப்போ எஃப் அப்படின்னா Q upon E இல்லைனா K Q1 Q2 by R square, எல்லாமே சேம் தான். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்து KQ by R square, இங்கே ஒரு Q இருக்கு, அப்போ K Q1 Q2 by R square. அப்போ ஃபோர்ஸ் அப்படின்றது QE. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் QE, இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் QE. அப்போ ஒரு டைபோலை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது என்னுடைய நெட் ஃபோர்ஸ் 0, நெட் ஃபோர்ஸ் 0. அப்போ என்ன ஆகுது, இங்கே ஒரு நீ இப்படி ஒரு ஃபோர்ஸு, இப்படி ஒரு ஃபோர்ஸு, இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற பாரு, இப்படி கொடுக்குற என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. அப்போது இதோடைய ரிசல்ட் என்ன ஆகுது, ரொட்டேஷன் விச் இஸ் நத்திங் பட் டார்க்குப்பா. அப்போ டார்க்குன்றது என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். அப்போ இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்குது, QE தான் என்னுடைய ஃபோர்ஸ். அப்போ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கே என்ன, என்னுடைய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், கரெக்டு தானே? ஏன்னா பாரு, இதுவா இந்த மிட் பாயிண்ட். அப்போ இந்த மிட் பாயிண்ட்டுக்கு இதுதான் என்னுடைய ஃபோர்ஸ், ஆமாம் தானே? ஸோ தட் இஸ் யுவர் ஃபோர்ஸ். அப்போ என்னுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 2a, ஏன்னா AQE which is 2AQE. அப்போ இது என்ன சொல்லலாம், 2AQ அப்படின்றது P, இந்த E which is nothing but torque. இது டார்க் எப்போ மேக்ஸிமமாக இருக்குது, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த டைபோல் மூமெண்ட் எந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன். டைபோல் மூமெண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது, ரெண்டுமே எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ அது பெர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா எனக்கு மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொவைட் ஆகுது, இது மேக்னிடியூட்ல. அப்போ நான் வெக்டாரில் சொல்லணும் அப்படின்னா P வெக்டார் அண்ட் E வெக்டார்னு சிம்பிளாக சொல்லிக்கலாம் டார்க்கை. புரியும் நினைக்கிறேன், ரொம்ப தெளிவான ஒரு அழகான கான்செப்ஷுவல் ஒன்று. டைரக்ஷன் ஆஃப் த டார்க் இஸ் பெர்பெண்டிகுலர் அண்ட் இன்டு த பிளேன் கண்டெய்னிங் P and E. SI யூனிட் ஆஃப் டார்க் இஸ் நியூட்டன் மீட்டர், டார்க் உடைய யூனிட். கேஸ் பாருங்க, 0 டிகிரி தென் டார்க் வந்து 0, then a 0 degree torque 0. ஏன்னா sin 0 degree is 0, sin 90 degree is 1 which is maximum. அப்போ 0 டிகிரியாக இருக்கும்போது என்ன சொல்ல வர்றாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டைபோல் மூமெண்ட்டுடைய டைரக்ஷனுக்கும் தான் பேச வர்றாங்க. PE டைபோல் மூமெண்ட், E எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போது இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருந்து இப்படி வருது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது, டைபோல் மூமெண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 0 டிகிரினா
டார்க்கு 0. அடுத்து பாரு 90 டிகிரி. அப்போது டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன 90 டிகிரி. அப்போது பிஇ மேக்ஸிமம் வேல்யூ. 180 டிகிரியில் பாரு டார்க்கு 0. அப்போது டைபோல் மூமெண்ட் இப்படி, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படின்னா ரெண்டுமே என்னது 180 டிகிரி. அப்போ டார்க் வந்து அங்கே என்னவா இருக்கு, 0வா இருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ரைட். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இன் அ கிவன் ஏரியா, ரைட். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எனக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கு, அதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போது டென்சிட்டின்னு கூட சொல்லலாம் இன் அ கிவன் ஏரியா. இப்போ நமக்கு ரொம்ப அழகான ஒரு டேர்ம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் எனி சர்ஃபேஸ் இஸ் டிஃபைன்ட் as total number of electric field line of force that normally pass through it or through that surface. அந்த சர்ஃபேஸ்ல போகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவ்வளோதான், which is given by EDS cos theta. இதுதான் நம்ம ஃப்ளக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது, which is EDS cos theta. அப்போ cos thetaன்னு சொல்லும்போது E dot ds அப்படின்னு எழுதலாம் வெக்டார் ஃபார்முலா. அப்போ என்ன சொல்கிறாங்க, when it is 0 degree that is your maximum value, when it is 90 degree that is your minimum value. அவ்வளோதான். இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இமேஜின், ரைட், இமேஜின் இந்த மாதிரி ஒரு யூஸ்வலாக நான் சொல்லக்கூடிய அதே எக்ஸாம்பிள், ஸோ தட் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரிப்பீட்டடான எக்ஸாம்பிள்னு கூட வச்சுக்கலாமே. ஏன்னா நம்ம வீடியோஸ் போடும்போது இந்த எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன், இப்போ அதே எக்ஸாம்பிள் தான் சொல்ல போகிறேன், எதுக்கு நம்ம புதுசாக மாற்றிக்கிட்டேன். இப்போ இதுதான் இந்த டோர்னு வச்சுப்போம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இங்கே இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து இங்கே இருக்கார். வீட்டுக்கு எதிரில் ஒருத்தன், மாடிக்கு மேலே ஒருத்தன், ரெண்டு பேரும் பயங்கர கொலை வெறியில் இருக்காங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சாக்கடை தண்ணியை ஊற்றணும். ஒருத்தன் என்ன பண்ணுறான், மேலேருந்து அந்த தண்ணியை ஊற்றுறான். மேலேருந்து தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும், இப்படியே தான் போகும், இப்படியே தான் போகும். அது ரூமுக்குள்ளே வராது. இப்படி தண்ணி இப்படி வந்து இப்படி உள்ளே போகுமா என்ன, போகாது. அது ஸ்ட்ரெயிட்டாக தான் இப்படியே தான் ஊற்றிட்டு போயிடும். இப்போ இது இன்னொருத்தர் வந்து உங்கள் வீட்டுக்கு அந்த டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறான். இவன் தண்ணி ஊற்றுறான்னு இப்படி தான் வரும், உள்ளே தண்ணி உள்ளே போயிடும். அப்போ எந்த கேஸில் தண்ணி உள்ளே போகுது, நேருக்கு நேராக இருக்கும்போது தண்ணி உள்ளே போகுது, ரைட். நேருக்கு நேராக இருக்கும்போது தண்ணி உள்ளே போகுது. இப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, போகலை. அப்போ பொதுவாக நம்ம ஏரியா வெக்டார் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சர்ஃபேஸ், ஒரு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் லைன். அப்போது எனக்கு இதுதான் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸுக்கு இதுதான் பெர்பெண்டிகுலர். அப்போது இதுதான் என்னுடைய ஏரியா வெக்டார் ஃபார் திஸ் பிளேன். பிளேன்னா சர்ஃபேஸ். இந்த பிளேனுக்கு வெர்டிக்கல் லைன் எங்கே வரைஞ்சாலும், இங்கே வரைஞ்சாலும் சரி, இங்கே வரைஞ்சாலும் சரி, இங்கே வரைஞ்சாலும் சரி, இங்கே எங்கே வரைஞ்சாலும் சரி, அந்த பிளேனுக்கு வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சோன்னா அதுதான் ஏரியா வெக்டார். இப்போ இந்த இடத்துல இந்த டோருக்கு ஏரியா வெக்டார் எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த ஏரியா வெக்டாரும் ஒயிட் கலர் இப்படி, ரைட், ஒயிட் கலர் அப்படி, ப்ளூ கலர் இப்படி, அடுத்து ஒயிட் கலர் இப்படி, என்னது எல்லோ கலர், எல்லோ கலர் இப்படி. எந்த கேஸில் அந்த சாக்கடை தண்ணி உள்ளே போச்சு, விச் இஸ் டர்ட்டி வாட்டர், இதில் தான் போச்சு. அப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன ஆங்கிள், 0 டிகிரி. இது ரெண்டுத்துக்கு என்ன ஆங்கிள், 90 டிகிரி. அப்போ 90 டிகிரியில் உள்ளே போச்சா, போகல. அப்போது மினிமம், which is 0, which is 0. இப்போ எங்கே போச்சு, 0 டிகிரியில் தான் மேக்ஸிமம், ஃபுல் தண்ணி அதில் தான் போச்சு, சரியா. ஸோ அதை தான் நம்ம வந்து EDS அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி பிகாஸ் டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் என்னது, ஸ்கேலார் தான் நம்ம சொல்லுவோம். ஈவன் தான் இதுவும் வெக்டார் இதுவும் வெக்டார் அப்படின்றதுனாலையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது வெக்டார் டேர்மாக இருக்குமோ, ஏன்னா அதுக்கு டைரக்ஷனில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை, நம்ம 11th ஸ்டாண்டர்டில் கைனமேட்டிக்ஸ் சாப்டரில் ரொம்ப, அதாவது மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், பிளேன், அதில் நம்ம நிறைய கான்செப்ஷுவல் திங் படிச்சிருப்போம். டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. அதனால தான் அங்கே காஸ் தீட்டான்னு பயன்படுத்தியிருக்கோம், ரைட்டா. ஸோ இட்ஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி பட் இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் வெக்டார் ஃபீல்டு. இப்போ நான் சொன்னால அந்த பாயிண்ட் தான் அங்கே சொல்கிறாங்க. எஸ்ஐனோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னது, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர்
கூலும். ஸோ இதுதான் நமக்கு அந்த டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணுறது. சரியா? ஸோ பொறுமையாக பாருங்கள். அண்ட் அட் த சேம் டைம் இதுக்கு இடையில இருக்குது, 0க்கும் 90க்கும் இடையில இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு பர்சன் வந்து இங்கே இருந்தோ இல்லை இங்கே இருந்தோ தண்ணி ஊற்றுறேன்னா கொஞ்சம் தண்ணி உள்ளே போகும். அதுதான் அங்கே சொல்ல வர விஷயம். ஸ்பெஷல் கேசஸ் பாருங்கள், இந்த 0 to 90 டிகிரி பாசிட்டிவ், 90 டிகிரியில் இருந்ததுன்னா 0, 90 less than 0 and then less than 180 அப்படின்னா இட் இஸ் நெகட்டிவ். என்னது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸ்பெஷல் கேசஸ் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதன் சாலிட் ஆங்கிள் இஸ் 3-dimensional equivalent of an ordinary 2-dimensional plane angle. ஸோ நமக்கு தெரியும் சாலிட் ஆங்கிள் அப்படின்றது 3-dimensional ஆப்ஜெக்ட். நம்ம பார்க்குறது எல்லாமே 3-dimensional ஆப்ஜெக்ட் தான் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் திங் ஸ்டெரேடியன் அப்படின்னு நம்ம சொல்ல அதனுடைய யூனிட்டு. ஜஸ்ட் அது மட்டும் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாலிட் ஆங்கிள் சப்டெண்டட் பை ஏரியா எலிமெண்ட் டிஎஸ் அட் அ சென்டர் ஓ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர். ஸோ இங்கே பாருங்கள், ரைட்? ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா சூஸ் பண்ணியிருக்கேன். இட் அப்பியர்ஸ் லைக் அ கோன் which is a steradian. அப்போ என்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாருங்கள், இந்த cos theta and then r square, right, which is the distance between them. அப்போ எனக்கு ஒரு ஸ்பியர் அப்படின்னு சொல்லும்போது ரைட் என்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4π ஸ்டெரேடியன், ரைட்? 4π ஸ்டெரேடியன். இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ சாலிட் ஆங்கிள் வந்துட்டு அப்படின்றது 3-dimensional 2-dimensional கிடையாது. அதனுடைய யூனிட் வந்து ஸ்டெரேடியன். ஒரு ஸ்பியருக்கு என்னுடைய வேல்யூ வந்து ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4π ஸ்டெரேடியன். நெக்ஸ்ட் we have a continuous charge distribution. ஸோ continuous charge distribution அப்படின்னு சொல்லும்போது நம்ம முன்னாடியே பேசினபடி, அதாவது அந்த குவான்டைசேஷன் ஆஃப் கான்செப்டில், குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸில் n டைம்ஸ் ஆஃப் E அப்படின்னு படிச்சிருப்போம். n அப்படின்றது இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். 1 2 3 4 5 6. ஸோ எனக்கு சார்ஜஸ் வந்து 1.6 3.2 4.2 அந்த மாதிரி 1.6 1.6 தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், டிக்ரீஸும் ஆகும் அப்படின்றத நம்ம பேசணும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பை நேச்சர் நமக்கு அந்த டாட்டட் அப்படின்னு நான் சொன்னேன். டாட்டாக இருக்கிறது மைக்ரோஸ்கோப்பிக்கில் இட் இஸ் அ டிஸ்கிரிட், பட் மேக்ரோஸ்கோபிக் லெவலில் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அந்த வகையில் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும்போது நம்ம ஒரு 3 டைப்பை வந்து இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் வந்து குறிப்பாக லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி, அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ லீனியர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர்மா, ரைட்? ஸ்ட்ரெயிட் ஒயரில் என்னுடைய சார்ஜ் டென்சிட்டி எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு இங்கே பாருங்கள், லேம்டா அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ சார்ஜ் அப்பான் லென்த், அவ்வளோதான் முடிச்சு போச்சு. ஸோ சார்ஜ் அப்பான் லென்த். ஸோ இதுதான் நம்ம லீனியர் சார்ஜ். ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் அப்படின்னா என்னுடைய டென்சிட்டி எப்படி இருக்குன்னா லேம்டா which is equal to Q upon L, or you can also say Q அப்படின்றது வந்து லேம்டா டைம்ஸ் L ஃபார் அ ஸ்ட்ரெயிட் ஒயர். நல்லா கவனி, ஃபார் அ ஸ்ட்ரெயிட் ஒயர். அடுத்து வந்து நம்மளுடைய சொன்ன மாதிரி சர்ஃபேஸ் அப்படின்றத நம்ம சிக்மால ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்றது அதே சார்ஜ் அப்பான் ஏரியா. வால்யூம் சொல்லும்போது இட் இஸ் ரோ, ரைட்? ரோ which is equal to சார்ஜ் அப்பான் அதனுடைய வால்யூம்ன்றதுனால V. ஸோ வால்யூம் V, சர்ஃபேஸ் ஏரியா, and then linear charge density length. It's a length இல்லையா, length straight wire, linear charge density length, charge upon length. Surface area அப்படின்னு சொல்லும்போது charge upon area, volume சொல்லும்போது charge upon volume. ஸோ இதில் நிறைய பேருக்கு சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன் வரலாம். எப்படி இந்த ரோலேயே பார்த்தீங்கன்னா V இருக்கும். ஸோ இப்போ ரோ ரெப்ரசன்ட்ஸ் யுவர் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ சிம்பிளாக V அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி யூ கேன் ஆல்சோ ரெப்ரசன்ட் Q இஸ் நத்திங் பட் இந்த சிக்மா டைம்ஸ் ஏ. இந்த இடத்துல உங்களுடைய Q, ரைட்? அகெயின் Q அப்படின்றது வந்து V அப்பான் ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் if you need charge. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி நம்ம 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். வால்யூம் சார்ஜ் டென்சிட்டியை நம்ம 3 டைமென்ஷனல் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அது 1 டைமென்ஷனல் ஸ்ட்ரெயிட் ஒயரில் அது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து we came to another important concept which is your Gauss law. ஸோ Gauss law வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அண்ட் இதை பேஸ் பண்ணி கூலும்ஸ் லால ரிலேட் பண்ணி கூட நம்மளுடைய Gauss law வந்து நமக்கு எக்ஸ்பிளனேஷனில் கேட்டிருப்பாங்க. ஸோ யா, லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் திஸ்.
காஸ் தியரம் என்ன சொல்றது, the surface இந்த when they ask பேப்பர் கரெக்ஷன்ல நம்ம பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ல உடைய அந்த டெஃபினிஷன்ஸ் வந்து ப்ராப்பராக ரெப்ரசென்ட் பண்ணுறது கிடையாது. அதனால மார்க் ரொம்ப ஈஸியாக ஒரு மார்க்கு போயிடுது. ஸோ டெஃபினிஷன் இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. சர்ஃபேஸ் அதாவது the surface integral of the electric field intensity over any closed hypothetical surface are called Gaussian surface in a free space is equal to இந்த term இருக்கும் 1 by epsilon times the net charge enclosed within the surface. 1 by epsilon naught times charge enclosed, it's an integral, right? So charge enclosed upon epsilon naught அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ரெப்ரசென்ட் பண்ணி ஆகணும். அப்போ காஸ், ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் which is equal to charge enclosed by epsilon naught. ஸோ இதுதான் நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதாவது காஸ் சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ பொதுவாக நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் EDS அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ரைட்? ஸோ நான் அப்படி மாற்றி எழுதியிருக்கேன், இது எல்லாமே ஒன்று தான், ரைட்? EDS, ஸோ which can also be represented as EDS cos theta in terms of magnitude, ரைட்? அது வெக்டாரில் இருக்கு. அப்போ இதுதான் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதாவது நம்ம காஸ் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட். அப்போ காஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எனக்கு காஸில் எப்போ அப்ளிகபிள்னா when it is only closed loop. நல்லா கவனிங்க, அது க்ளோஸ்டு லூப்புக்கு மட்டும்தான் காஸ் லா வந்து அப்ளிகபிள். ஸோ அது க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இல்லை அப்படின்னா காஸ் லாவை நம்மளால் பயன்படுத்த முடியாது. அப்போது நம்ம ஒரு ஒயர் இருக்குது அப்படின்னா அந்த ஒயர் எப்படி நம்ம க்ளோஸ்டு சர்ஃபேஸாக எடுக்கிறதுனா we draw an imaginary thing and then we assume அது வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு. அப்போது காஸ் லா யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் அது க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கணும் ஆர் க்ளோஸ்டு லூப்பாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி சார்ஜ் உள்ளே இருக்கணும். சார்ஜ் எப்படி இருக்கணும், சார்ஜ் வந்து உள்ளே இருக்கணும், சார்ஜ் வந்து இன்சைடு, ரைட்டா? ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். சார்ஜ் வெளியில் இருந்ததுன்னா உங்களால் காஸ் லாவை பயன்படுத்த முடியாது. க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு உள்ளே தான் சார்ஜ் வந்து இருக்கணும் அப்படின்றது ஒரு கண்டிஷன், ஓகேவா? ஸோ அதை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் இருக்குது. அந்த ஸ்பியரில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த சர்ஃபேஸ் இந்த ஏரியாவை மட்டும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஏரியாவை மட்டும் சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு சர்ஃபேஸ் எந்த சர்ஃபேஸாக இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலரில் இருக்கும் அந்த சர்ஃபேஸுக்கு. அப்போது ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். அப்போது எனக்கு உள்ள சார்ஜ் இருக்குது, ரைட்? உள்ள சார்ஜ் இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி வரும். அப்போ இந்த சர்ஃபேஸுக்கு ஏரியா வெக்டர் இப்படி தான் இருக்கும், பர்பெண்டிகுலர் அப்படின்னு நம்ம பேசணுமே அந்த சர்ஃபேஸுக்கு. அப்போ அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னதுமா, 0 டிகிரி. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 0 டிகிரி. அப்போ E அப்படின்றது என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது என்னது, Q(r²) எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ ds எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் எடுத்தனா இட் இஸ் நத்திங் பட் ஸ்பியர். ஸோ 4πr². அப்போ Kன்றது என்ன, 1/4πε0. இந்த Q இருக்குது, இந்த r² இருக்குது, இந்த 4πr², அப்படியே நான் எழுதியிருக்கேன், எந்த சேஞ்சுமே பண்ணல. அப்போ இந்த 4π, இந்த 4π, இந்த r², இந்த r², which is nothing but Q/ε0. அப்போ இந்த Q எப்படி இருக்குது, அந்த சர்ஃபேஸுக்கு உள்ள enclosed. அப்போ you can also say your flux is nothing but Q/ε0, which is Gauss law, right? ஸோ ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா that becomes very easy, right? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக you will understand. So proof of Gauss theorem through a closed surface for any shape. ஸோ நம்ம ப்ரீவியஸாக நம்ம என்ன பேசணுமோ அதே தான் இந்த இடத்துல நம்ம பேச போகிறோம், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றத EDSன்னு சொன்னோம், and which is nothing but cos theta, right? EDS cos theta, அது வந்து 0 டிகிரி, பிகாஸ் ஏரியா வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலர். அப்போது இதுதான் சர்ஃபேஸ்னால் ஏரியா வெக்டார் எப்படி இருக்கும், எந்த இதுவாக இருந்தாலும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சர்ஃபேஸில் பர்பெண்டிகுலர் இருக்கும். அப்போ ரெண்டுமே பேரலல் அப்படின்னு that makes an angle 0 டிகிரி. ஸோ Eன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு which is 1/4πε0 Q/r², and then சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4πr², ரைட்? ஸோ which is the closed one. ஸோ அதனால் 4πr², 4πr² get cancel each other. So final equation also becomes Q enclosed by epsilon0. ஸோ எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரிம்மா, நல்லா கவனி, எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி, ஐ ரிப்பீட், எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி, அந்த ஆப்ஜெக்ட் க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்தால் பயப்படவே தேவையில்ல, தைரியமாக உன்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இதுதான்.
பயப்படவே தேவையில்லை. திஸ் இஸ் யோர் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் காஸ் லாவை அப்ளை பண்ணும்போது. ஸோ டிடக்ஷன் ஆஃப் கூலும்ஸ் லா ஃப்ரம் காஸ் லா, காஸ் தியரம். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிப்பீட்டடான ஒரு ஆன்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சரை வந்து தப்பாக எழுதுறீங்க. காஸ்ல இருக்குல்ல அந்த ப்ரூஃப் தான் எழுதுறீங்க, பட் அது எழுதக்கூடாது. இதை கூலும்ஸ் லாவை வச்சு நம்ம காஸ் லாவை ரிலேட் பண்ணி எழுதக்கூடிய ஒரு ஆன்சர். அப்போ நமக்கு காஸ்ல என்ன சொல்றாரு? காஸ் சேஸ் Q enclosed upon epsilon naught. காஸ் சொல்லக்கூடிய ஈக்குவேஷன். அப்போ இதை வந்து நம்ம எப்படி சொல்லணும்? கூலும்ஸ் லாவை ரிலேட் பண்ணி சொல்லணும். அப்போ கூலும்ஸ் என்ன சொல்றாரு? ரைட். ஸோ ஆப்வியஸ்லி கூலும்ஸ் சேஸ் F which is equal to K times Q1 Q2 upon R square. இல்லையா? அப்போ இந்த ஃப்ளக்ஸ்ன்றது என்ன? EDS cos theta. EDS cos theta which is equal to Q enclosed by epsilon naught. ஸோ இது என்னது? 0 டிகிரி தான். ஆப்வியஸ்லி கண்டிஷனை பார்த்து ரொம்ப அழகாக தெரியுது நமக்கு. அப்போ வெறும் EDS மட்டும் இருக்கு. எப்படி? EDS மட்டும் இருக்கு. ஸோ E அப்படின்றது என்ன? we know it is force upon charge, right? Force upon charge தான் நமக்கு வந்து E. அப்போ E we can also represent that as 1 by 4 pi epsilon naught Q upon R square. இதில் எதனா டவுட் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது, ரைட்? ஸோ இதை நம்ம எழுதுறோம். அப்போ இது என்னது? டிஎஸ். டிஎஸ் நத்திங் பட் ஏரியா, ரைட்? ஸோ ஏரியா இஸ் நத்திங் பட் 4 pi r square which is equal to Q enclosed by epsilon naught. Q enclosed by epsilon naught. ஸோ இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா இது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு which is equal to இந்த 4 pi r square which is the surface area. இந்த surface area எங்க இருக்கு? நியூமரேட்டர்ல இருக்கு. அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவைட் ஆயிடும். அப்போ E இதை நான் அப்படியே வச்சிருக்கேன். E இது 0ன்னு சொல்லிட்டு இந்த ds மட்டும் 4 pi r square சொல்லிட்டேன். Q enclosed epsilon naught இது எல்லாம் என்னோட கீழே வந்துடும் 4 pi r square. அப்போ இது என்னதுங்க? இந்த வந்துருச்சா? ஸோ Q enclosed epsilon naught 4 pi r square. அப்போ 4 pi r square என்னது? K தானே, ரைட்? இந்த பாரு, இது 4 pi epsilon நாட்ன்றது K தானே. அப்போ இது Qவா? அப்போ இது R. ஸோ என்னுடைய டேர்மை எப்படி ரிலேட் பண்ற பாருங்க, ரொம்ப சிம்பிளா. ஸோ இதுதான் நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதாவது கூலும் ஃபோர்ஸ் வந்து ரிலேட் பண்றது. அப்போ கூலும் சேஸ் இங்க இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு which is nothing but force upon charge. Force upon charge. அப்போ ஃபோர்ஸ்ன்றது Q times of E. அப்போ F which is equal to Q times of E which is K Q1 Q2 by R square. சரியா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் ரிலேஷன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் தென் காஸ் தியரம் ரிலேட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான 3 மார்க். ஸோ அதனால கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்க முயற்சி பண்ணுங்க, ரைட்? ஸோ அந்த காஸ்லா, ரைட்? ஸோ அந்த காஸ்லாவை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு சில சர்டன் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு 4 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர். அந்த ஸ்ட்ரெயிட் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிவன் டயக்ராமில் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்குமா, ரைட்? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்குது. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறேன். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா காஸ்லாவை யூஸ் பண்ணி. அப்போ காஸ்லாவை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் அப்படின்னு சொல்லும்போது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ அந்த இடத்துல சார்ஜ் அப்படின்றது வந்து லாம்டா டைம்ஸ் எல் தெளிவாக பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இதில் இருக்கக்கூடிய சார்ஜ். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த ஸ்ட்ரெயிட் ஒயரில் இருந்து நான் இமேஜினரியாக ஒரு சில விஷயத்த அசியூம் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? இந்த ஸ்ட்ரெயிட் ஒயர்லேருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ், இந்த சேம் டிஸ்டன்ஸ், இப்படி ஒரு இமேஜினரி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். காஸ்லாவை யூஸ் பண்ணா இட் ஷுட் பி க்ளோஸ்டு லூப். அப்போ ஒரு சிலிண்டர் மாதிரி நான் இமேஜின் பண்ணுறேன். அப்போ அந்த சிலிண்டருக்கு உள்ள இந்த ஒயர் இருக்குது. அப்போ இந்த ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏரியா வெக்டர், இது என்னுடைய ஏரியா வெக்டர், இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் இல்லை, இது என்னுடைய ஏரியா வெக்டர், இது என்னுடைய ஏரியா வெக்டர். ஆனால் இந்த ப்ளூ அந்த எல்லோ கலர்ன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஒன். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி மட்டும்தான் இருக்கும், கரெக்டாக? எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி மட்டும்தான் இருக்கும்.
இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா you can able to understand very easily here. இது என்னது 0 degree, இது என்னது 0 degree. It is a curved, ஒரே ஒரு curved surface தான். அப்போ surface of the cylinder is nothing but 2 pi r l நமக்கு தெரியும். Surface area of the cylinder is 2 pi r l. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது 90 degree, இது என்னது 90 degree. அப்போ இங்கே 90 degree எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போது நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல என்னுடைய flux is not there. அப்போது your Gauss says electric flux which is equal to Q enclosed by epsilon naught. அப்போ Qன்றது என்ன, சார்ஜ் எங்கே இருக்குது, இந்த க்ளோஸ்டு சிலிண்டருக்குள்ளே இருக்குது. அப்போது இட்ஸ் a straight wire. அப்போ சார்ஜ்னு சொல்லும்போது lambda times L, அப்போ சார்ஜ் ஐ எம் ரெப்ரசன்ட் தட் இஸ் lambda L by epsilon naught. இந்த ஃப்ளக்ஸ்ன்றது என்ன, EDS, டிஎஸ்ன்றது இந்த சர்ஃபேஸ், அந்த சிலிண்டருடைய ஏரியா. அப்போ சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லும்போது 2 pi r l. அப்போ இந்த ஏரியா டிஎஸ்ன்னு வரும். இந்த டிஎஸ் இங்கே போயிடுச்சுன்னா இங்கே வந்துடும் டிஎஸ்னா, அந்த டிஎஸ் என்ன சொல்கிறேன் 2 pi r ன்னு சொல்கிறேன். அப்போ இந்த எல்லாம் காலி. அப்போ the remaining term E which is equal to lambda upon 2 pi r epsilon naught will be your final answer. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் வயருக்கு என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குது, lambda upon 2 pi r epsilon naught. சிம்பிள், முடிஞ்சது, அவ்வளோதான். ரைட். ஸோ அடுத்த கான்செப்ட் இது நீங்கள் எப்படி போர்டு எக்ஸாம்பிள் எழுதுங்க, தப்பு கிடையாது. they will give full mark for sure, பயப்பட தேவையில்லை. இதனுடைய கண்டிஷன்ஸ் பாருங்க, அதாவது டைரக்ஷன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ரேடியலி அவுட்வர்ட் ஃப்ரம் தி பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ்ல வந்து ரேடியலி இன்வர்ட். Another, the electric field intensity independent on the size of the Gaussian surface. So independent on the size. ஏன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றது என்னது, ரைட், இதுதான். டைமென்ஷன்ஸ் இங்கே மேட்டர் கிடையாது. அது க்ளோஸ்டு லூப்பாக இருக்கணும். இவ்வளோ பெருசாக இருக்கலாம், இவ்வளோ பெருசாக இருக்கலாம், இவ்வளோ குட்டியாக இருக்கலாம், இல்லை இவ்வளோ பெருசாக இருக்கலாம். சைஸ் எந்த சைஸாக இருந்தாலும் சரி, அது க்ளோஸ்டு லூப்பா, உன்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் Q by epsilon naught. அந்த பாயிண்ட் தான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. நோட் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்டிபெண்டன்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த Gaussian surface. சர்ஃபேஸ் சைஸ் எப்படி இருந்தாலும் டைமென்ஷன் டசன்ட் மேட்டர் constructed. It depends only on the distance of the point of the consideration. Right? Size doesn't matter. That is, the Gaussian surface should contain the point of consideration. அது என்ன சொல்ல வராங்க, எனக்கு அந்த சர்ஃபேஸில் அந்த சார்ஜ் இருந்தால் மட்டும் போதும். அது எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர். அடுத்த அப்ளிகேஷன்ஸ் பாருங்க. இட்ஸ் a sheet, right? So electric field intensity due to an infinite long sheet. அப்போ ஷீட் நமக்கு இப்படி இருக்க ஒரு ஷீட்டு. இந்த ஷீட்டில் நான் வந்து இட்ஸ் a positively charged one. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாம் இப்படி போகும் இந்த ஷீட்டில். அதே மாதிரி இந்த பக்கமும் போகும். ஏன்னா அது ஒரு பேப்பரில், இந்த பேப்பர் இந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும், இந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும். இப்போ நான் வந்து காஷியன் சர்ஃபேஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான், விச் இஸ் தி க்ளோஸ்டு சர்ஃபேஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஐ கேன் ஏபிள் டு யூஸ் காஸ் லா. அப்போ இந்த இடத்துல காஸ் லா நான் பயன்படுத்த முடியாது, ஓப்பனாக இருக்குது. இட்ஸ் 2 dimensional. ஐ வாண்ட் டு மேக் இட் க்ளோஸ்டு ஒன். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இதே சைஸில் ஒரு க்ளோஸ்டு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுறேன். ரைட், ஒரு க்ளோஸ்டு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ இந்த க்ளோஸ்டு லூப்புக்கு உள்ள அந்த ஷீட் இருக்குது. நல்லா பாரு, இந்த க்ளோஸ்டு லூப்புக்கு உள்ள அந்த ஷீட் இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி வெளியே வருது, இந்த ப்ளூ கலர். ரைட், அப்போது இந்த ஏரியா வெக்டர் ஃபார் தட் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், இந்த ஒரு சர்ஃபேஸில் இந்த ஒரு சர்ஃபேஸில் இருக்கும். இட்ஸ் 3 dimensional, இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி. எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி வருது. நல்லா இமேஜின் பண்ண, ஒரு பாக்ஸ் இப்படி ரெக்டாங்கிளில் ஒரு பாக்ஸ் இருக்குது, ஷீட் இங்கே வச்சுருக்கோம். இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது, இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது. இந்த பாக்ஸில் இந்த பக்கம் ஒரு ஏரியா இருக்கும், இப்படி ஒரு ஏரியா இருக்கும், இப்படி ஒரு ஏரியா இருக்கும். இந்த ஏரியா வெக்டர் எப்படி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி ஒன்று போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி ஒன்று போகுது, ஏரியா வெக்டர் இப்படி இருக்குது 90 degree. அப்போ ஃப்ரண்ட்டில் பேக்கில் 90 degree. மேலே கீழே பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படி போகுது, ஏரியா வெக்டர் மேலே போகுது. அப்போ மேலே கீழேயும் 90 degree. இங்கே 90 degree, இங்கே 90 degree. இந்த இடத்துல மட்டும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், விச் இஸ் எலக்ட்ரிக். இந்த ஏரியாவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே, ஏரியா வெக்டர் இப்படி. எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே, ஏரியா வெக்டர் இப்படி. ஆமாம் தானே? எஸ் ஆர் நோ? ரைட். அப்போ எனக்கு இந்த சர்ஃபேஸில் மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிராஸ் ஆகுது. It is a surface.
It is a surface. அப்போ என்ன சொல்லலாம், இங்கே ஒரு EA அங்கே ஒரு EA, ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ்ன்றது EDS தானே, EA தானே. அப்போ எனக்கு இங்கே ஒரு EA இருக்குது, அங்கே ஒரு EA இருக்குது. ஸோ ஃப்ளக்ஸ் says Q upon epsilon naught. So we have two different surface. இங்கே ஒரு surface, அங்கே ஒரு surface. EDS, இங்கே ஒரு EDS, அங்கே ஒரு EDS. Cos theta obviously 0 degree parallel. ஏரியா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏரியா வெக்டர் 0 டிகிரி தான். ஸோ அப்போ அங்கேயும் 0, இங்கேயும் 0, அங்கே ஒரு EA, இங்கே ஒரு EA, அங்கே ஒரு EDS, இங்கே ஒரு EDS, எல்லாமே சேம் தான். ஸோ ஐ கேன் சே தட் இஸ் 2EA which is equal to it's a surface. அப்போ சிக்மா A upon இந்த எப்சிலான் நாட். அப்போ இங்கே ஒரு ஏவும் இங்கே ஒரு ஏவும் போயிடுச்சு, இந்த 2 வந்து இங்கே போயிடுச்சு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் அ சிங்கிள் ஷீட் சிக்மா அப்பான் 2 எப்சிலான் நாட். சிங்கிள் ஷீட் ரொம்ப தெளிவாக இருக்கும். பொறுமையாக பார்த்தீங்கன்னா you will understand what I am trying to say here. ரெண்டு parallel ஷீட்டுடைய கான்செப்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட், இதனுடைய கண்டிஷன்ஸ் பாருங்கள். The directions of the electric field intensity is normal to the plane and away from the positive charge distributions. The negative charge distributions, it will be towards the plane. The electric field intensity is independent on the size of the Gaussian surface, the same point which is repeated again. It neither depends on the distance of the point consideration or the radius of the cylindrical surface. If the plane sheet is thick, then the charge distributions will be available on both sides. So the charge enclosed within the Gaussian surface will be twice as before. Therefore, the field will be twice. Right? Twice. If it is like a double sheet, அதாவது ரெண்டு parallel sheet அப்படின்னு சொல்லும்போது how the condition changes. So இந்த மாதிரி we will try to imagine 3 different points. So ஒன்று வந்து இங்கே, and இன்னொன்று வந்து இங்கே, and இன்னொன்று வந்து இங்கே. So what happens, obviously நம்ம ஒரு point அப்படின்னு சொல்லும்போது we always imagine that it is a positive charge, right? If it is a positive charge, அப்போ it's a point charge, right? அப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா it's a positive plate and it is also a positive plate. If I try to draw the electric field at 3 different points, so இது எனக்கு positive charge, இது எனக்கு positive charge, என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், அப்போ என்ன ஆகணும், ரிப்பல் ஆகணும், இப்படி போயிடும். கரெக்டா? அப்போது இங்கே பாரு, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் ரிப்பல் ஆகும், இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும். இந்த சென்டரில் பாரு, இந்த சார்ஜ் இந்த ஷீட்டு இதை எப்படி ரிப்பல் பண்ணும், இந்த ஷீட்டு இதை ரிப்பல் பண்ணும். அப்போது இஃப் போத் த சார்ஜஸ் ஆர் சேம், ரைட், இஃப் போத் த சார்ஜஸ் ஆர் சேம், இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது, இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, ரெண்டு, ரைட். அப்போ நம்ம ஒரு சிங்கிள் ஷீட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா பை 2 எப்சிலான் நாட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அப்போ இங்கேயுமே சிக்மா பை 2 எப்சிலான் நாட், இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா பை 2 எப்சிலான் நாட். இப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் சார்ஜஸாக இருந்தால், இது பாசிட்டிவ் அண்ட் இது நெகட்டிவ்னா, எனக்கு இங்கே மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது, ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துடும். ஸோ அது கேன்சல் ஆகிடும். இங்கே மட்டும்தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கும். எப்போ ரெண்டு பிளேட்டுமே ஆப்போசிட் சார்ஜாக இருந்தால், which is exactly similar to capacitor. ஏன்னா கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லும்போது we have 2 different plates and ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆகும், இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் ஆகும் இருக்கும். We have understood, right? And that's what the concept says, yeah. And then it's a shell, due to a shell. Yeah, one more thing. So in the இடத்துல if it is a 2 sheets அப்படின்னா you will be having 2 different electric field இல்லையா. இப்போ ஒரு பிளேட், இங்கே ஒரு பிளேட்னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இந்த ஒரு பிளேட்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி என்னுடைய இந்த சைடில் பொறுத்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நத்திங் பட் சிங்கிள் ஷீட்னால சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அப்போ ரெண்டு ஷீட் அப்படின்னா இங்கே ஒரு 2 பை 2 எப்சிலான் நாட், விச் இஸ் சிக்மா பை 2 எப்சிலான் நாட். இந்த ஷீட்டுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். And when we try to add, that becomes your sigma by epsilon naught alone. And இங்கேயுமே பார்த்தீங்கன்னா sigma by epsilon naught alone. ஏன்னா எனக்கு ஒரு ஷீட்டுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா sigma by 2 epsilon naught. எனக்கு ரெண்டு ஷீட் இருக்கு, அப்போ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்குல்ல, அப்போ இது என்னது 2
sigma by 2 epsilon naught plus sigma by 2 epsilon naught, that becomes 2 sigma by 2 epsilon naught, 2 get cancel each other and you will have sigma by epsilon naught. That's the equation says. And also இங்கேயுமே அதே தான் sigma by epsilon naught. Right. இப்போ எனக்கு 2 different plates which is 2 plate இருக்கும்போது எனக்கு electric field 2 சைடுலயும் இருக்கும். இடையில that is 0. இது எனக்கு different plates like இது ஒரு பாசிட்டிவ் இது ஒரு நெகட்டிவ் இல்ல இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் சொல்லும்போது இந்த ரெண்டு சைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்காது, நடுவுல மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் which is sigma by again epsilon naught. ஏன்னா எனக்கு இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா sigma by 2 epsilon naught plus sigma by 2 epsilon naught, both are same denominator, 2 epsilon naught அப்படியே இருக்கும், மேல sigma இருக்கு. So when you try to add, that becomes 2 sigma by 2 epsilon naught, 2 will get cancel each other and then you will have sigma by epsilon naught alone. That's what I'm trying to conclude here. Please make a note. Coming to this point, so நமக்கு வந்து பாத்தீங்கன்னா at a point outside the shell, so electric field due to a uniformly charged thin spherical shell at a point outside the shell is such as the whole charge were concentrated at the center of the shell. It's a simple thing. So you have a surface, it's like a sphere, எனக்கு சார்ஜ் வந்து உள்ள இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2 different surface, 3 different conditions எடுக்க போறேன். 1, இந்த ஸ்பியருக்கு அவுட்சைட், இந்த ஸ்பியருக்கு அவுட்சைடு வந்து எடுத்தேன் அப்படின்னா இந்த க்ளோஸ்டு லூப்புக்கு உள்ள சார்ஜ் இருக்கு, ஐ கேன் அப்ளை காஸ் லா. அப்போ வாட் காஸ் இஸ் q enclosed by epsilon naught and this is nothing but EDS cos theta which is equal to q enclosed by epsilon naught and obviously the angle between them which is 0 and then EDS. So electric flux on that particular surface இல்ல, எந்த surface நம்ம choose பண்ணிருக்கோம், எனக்கு இந்த white தான் இப்போ நான் choose பண்ணியிருக்கேன். இப்போ இந்த white உடைய radius வந்து small r, இதோடைய radius வந்து capital R னு வச்சுக்கலாம். radius of the charge, அந்த sphere உடைய charge which means sphere உடைய radius வந்து capital R, நீங்க choose பண்ண imaginary closed loop அதனுடைய surface வந்து small r. அப்போ நீ எந்த surface choose பண்றியோ அந்த surface உடைய radius தான் எடுக்கணும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கேபிட்டல் ஆர் வருமா ஸ்மால் ஆர் வரும். ஐ ரிப்பீட் அகைன், நீ எந்த சர்ஃபேஸை சூஸ் பண்றியோ அந்த சர்ஃபேஸ் உடைய ஏரியாவை தான் எடுக்கணும். இப்போ நீ அவுட் சைடு தான் சூஸ் பண்ணியிருக்க, அதோடைய ஏரியா அதோடைய ரேடியஸ் தான் ஆர், அதோடைய இதை தான் எடுக்கணும். அப்போ 4 pi r square which is equal to q enclosed by epsilon naught which is E which is equal to q enclosed 4 pi r square. அவ்வளோதான். You can also write like this, or in the charge எங்க இருக்கு, charge என்றது இந்த yellow color, அப்போ it is a surface, அப்போ sigma 4 pi capital R square upon இந்த epsilon naught 4 pi R square small r, இந்த 4 pi போயிடுச்சு. You can also write sigma capital R square epsilon naught small r square. You repeat again, you will understand what I have concluded here. நம்ம எந்த சர்ஃபேஸ் வேணுமோ அதோடைய ஏரியா, இங்கே எந்த சர்ஃபேஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஒயிட் உடைய ரேடியஸ் என்னது ஸ்மால் ஆர், அப்போ 4 pi r ஸ்கொயர் அண்ட் இ எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் எனக்கு வேணும், அதனால இ மட்டும் வச்சிருக்கேன். அப்போ இந்த 4 pi r ஸ்கொயர் எப்படி போயிடுச்சுன்னா q enclosed by epsilon 4 pi r ஸ்கொயர் அதோட முடிஞ்சிருச்சு. இல்லை சார் ஐ வாண்ட் டு சப்ஸ்டியூட் த சார்ஜ், அதை நான் சப்ஸ்டியூட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா இட்ஸ் அ சர்ஃபேஸ், அப்போ சிக்மா ஏ இஸ் நத்திங் பட் அகெயின் ஏரியா 4 pi r கேபிட்டல் ஸ்கொயர் r square, அப்போ 4 pi cancel ஆச்சு, r square and small r square இருக்கு. So this is your final result. Suppose அந்த surfaceலயே இருக்கு bro, surfaceலயே இருக்குன்னா இந்த capital r இந்த small r சேம் தான். அப்போ how you can write E which is equal to sigma by epsilon naught, இது இங்கேயே பார்த்தோம். ரெண்டு parallel sheet இருக்கும்போது என்னுடைய electric field என்னது sigma by epsilon naught. அதே தான் எனக்கு ஸ்பியருக்குமே செகண்ட் சாப்டர்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ்ல 4th பாயிண்ட்ல யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சிக்மா பை எப்சிலான் நாட் விச் இஸ் என்னுடைய க்ளோஸ்டு ஸ்பியர், என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா பை எப்சிலான் நாட் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வந்தது, இப்படி தான் வந்தது, இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ யூ ஹேவ் சிக்மா பை எப்சிலான் நாட். ஸோ அதை நமக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆன் த சர்ஃபேஸ், யா ஜஸ்ட் நோ ஹேவ் ரிட்டன் ரைட். ஸோ E which is equal to சிக்மா எப்சிலான் நாட், இப்போ நான் முன்னாடி சொன்னல அந்த ஈக்குவேஷன் தான். இப்போ இதுதான் என்னுடைய சார்ஜ், நீ உள்ள சூஸ் பண்ற அந்த பாயிண்ட்டை, இப்போ என்ன அது அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு உள்ள சார்ஜ் கிடையாது, ஆமா தானே? அப்போ காஸ்ல அப்ளை ஆகுமா?
ஆகாது. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னது? 0. ஓவர். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து உங்களுக்கு எந்த சாப்டர் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு தம்ஸ் அப், எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் we can improvise our lecture also. And at the same time உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணுன்றதையும் இந்த வீடியோக்குள்ளே மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் இந்த பிபிடி வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.